ஹாய்டா, நான் ஜாஸ்மின். இன்றைக்கி ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட். இது ஒரு ஒன் ஷாட். நீங்கள் இதை ஒரு ஒன் ஷாட்டாக கேட்டாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு போனஸ் பார்ட் மாதிரி. இது ஒரு அப்படியே தொடர்கதை மாதிரி போய்கிட்டே இருக்குது. நம்மளுடைய ஹைஸ்கூல் லவ் ஸ்டோரி இருக்குது இல்லையா, அதோடைய நெக்ஸ்ட் பார்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா போன பார்ட் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இல்லாத மாதிரி இருந்துச்சு இல்லையா. 8 இயர்ஸ் கழித்து மீட் பண்ணாங்க. அதோடு அப்படியே வந்து நான் முடிச்சிட்டேன். அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் அந்த மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டே வரல. அதனால் ஒரு இன்கம்ப்ளீட்டாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அதுக்கு ஒரு போனஸ் பார்ட். இதை நீங்கள் ஒரு ஒன் ஷாட்டாக கூட கேட்கலாம். முதல்ல நம்மளுடைய பர்த்டே பேபி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு விஷ் போடலாம். அவங்க நேம் சந்தியா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே பேபி. லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்கள் லைஃப்பில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் காட்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி மட்டும் கிடையாது, லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக தான் இருக்கணும். நீங்கள் நினச்ச மாதிரி ஸ்டோரி இது இருக்கா என்னன்னு தெரியல. நியூவாக ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு வர்றதுக்கு இதோடைய போனஸ் பார்ட் எடுத்துகிட்டு வரலாமே தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கடா. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதை ஒன் ஷாட்டாக கேட்குறவங்களா இருந்தால் இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோடை வந்து நான் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன், ஓகேவா. ஹை ஸ்கூல் லவ். ஸ்கூல் படிக்கும் போது வந்து லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு சில ஃபேமிலி ப்ராப்ளத்தினால ஜிமீன் வந்து ஜியோனோட்டு வந்து பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு 8 இயர்ஸ் கழித்து மறுபடியும் வந்து ஜிமீன் வந்து ரிட்டர்ன் வந்து ஜியோன்கிட்ட வந்துருந்துருப்பாங்க. சொல்லப்போனால் ஜிமீனுக்கு வந்து வேறு ஒரு மேரேஜ் ஆகியிருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து டிவர்ஸ் ஆகியிருந்திருக்கும். ஒரு குழந்தை வந்து அடாப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க ஜிமீன் மட்டுமே. அந்த குழந்தையோட தான் வந்து அவங்களுடைய நெகட்டிவ் பிளேஸ்க்கு வந்து வந்திருந்திருப்பாங்க. வந்த இடத்துல வந்து எங்கே விட்டு போனாங்களோ அதே இடத்துல தான் ஜியோன் வந்து இருக்கிற மாதிரியே இருந்திருக்கும். இன்னுமே ஜிமீனை மட்டுமே தான் அவர் வந்து நினச்சிட்டு இருந்திருப்பார். அவங்களுடைய அதாவது ஜிமினோட ஃப்ரெண்டு வந்து டயாங்கா இருந்திருப்பாங்க. நம்மளுடைய ஜியோனோட ஃப்ரெண்டு வந்து காய், அப்புறம் மிக். சுகா வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக கேட்டால் அப்படி கிடையாது, அவங்களுடைய கிளாஸ்மேட். சுகாவும் வந்து ஜியோனோட லவ்க்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. சுகா அப்புறம் டேங் வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய லவ் வந்து சக்ஸஸ் ஆகியிருந்திருக்கும். அவங்கள வந்து மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. சுகாவுக்கு ஒரு லிட்டில் சிஸ்டர் இருந்திருப்பாங்க. அவங்க பேர் வந்து ஏஞ்சல். அவங்களுக்கும் காய்க்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம மிக் வந்து இன்னமும் சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஜியோனுக்கு 2 பிரதர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் பேர் வந்து நம்ம அகிலன் அப்படி சொல்லியிருந்தோம். இன்னொருத்தர் பேர் வந்து உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும், ஓகேவா. இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜூன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? வேறு என்ன, சின்ன குழந்தைக்கு போய் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கேன், அதுவும் நம்மளோட லவ் ஸ்டோரியை போய். பேபி என்ன நினைப்பா? பேபி, உனக்கு அந்த ஸ்டோரி பிடிக்கலையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மா. அப்புறம் உங்களுடைய ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சு டாடா. நானும் பெரிய பிள்ளையாகி உங்களை மாதிரியே ஒரு பர்சனை பார்த்து லவ் பண்ணணும். அட்டிங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் பேபி அடிக்கலாம் சொல்லிட்டு வராங்க. அங்கே ஜியோன் பேபி அப்படியே தூக்கிட்டு, என்னடி என் முன்னாடியே பேபி மேலே கை வைக்கிற? வேற என்ன, இந்த வயசில் போய் லவ் ஆகுதுன்னு பேசிகிட்டு இருக்கு. இப்போது எதுக்கு நான் இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்? அவளுடைய டாடாவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டா. அதனால தான் அவருடைய லவ் பார்ட்னர் என்னை மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றா. இதில் என்ன தப்பு இருக்குது? என்னுடைய பேபி யாரை ஆசைப்பட்றாலோ அவங்கள தான் அவங்கள மேரேஜ் பண்ணி வைப்பேன். நான் என்னோடய அப்பா மாதிரிலாம் கிடையாது. அப்படி சொல்லும் போதே ஜிமினோட ஃபேஸ் அப்படியே சேட் ஆகிடுது. ஐயோ, நான் யதார்த்தமாக தானே சொன்னேன், இவன் எதுவும் தப்பாக எடுத்துக்கிட்டானே என்ன அப்படி சொல்லி ஜியோன் யோசிச்சுட்டே இருக்கும்போது, டே ஜியோன் மச்சான், இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? நான் நினச்சேன் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவேன்னு பார்த்தா நீ என்ன வெளியே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அங்கே தான் கத்தி சொல்கிறாரு. ஏய், வாயை மூடுறான், ஏன்டா இப்போ கத்துற? டேய், அதனோட உண்மை, இன்றைக்கி மார்னிங் தான் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, இப்போ நான் சொல்ல வெளியே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு ஆப்போசிட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அவர் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமின்க்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகிடுது. அவர் அப்படியே உள்ளே போயிடுறாரு. மெக், உனக்கு அறிவே இல்லைல்ல அப்படி சொல்லி டேங்க் கத்துறாரு. எனக்கு அறிவு நிறையா தான் இருக்குது, சரியா, நீ மூடு. சுகா, இவன் எப்போ பார்த்தாலும் என்னை இப்படி பேசிகிட்டு இருக்கான், நீ பார்த்துட்டு இருப்பியா? நான் ஐயோ, இவனுக்கு சண்டையில் நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். டே, வாயை தான் மூடேண்டா, இது வேற நையன்னு அழுதுட்டுருக்கு அப்படி சொல்லி ஒரு பக்கம் சுகா பேபி தூக்கி வச்சுட்டு இன்னொரு பக்கம் மெக்கிட்ட கத்திட்டு இருக்கிறாரு. அவன் வாயெல்லாம் மூட மாட்டான். இப்போ ஜியோனுக்கு மேரேஜ் ஆன மாதிரி அவனுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும், அப்போ தான் அமைதியாக இருப்பான். எது மேரேஜா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா, நான் எப்போவுமே சிங்கிளாக தான் சுற்றுவேன் அப்படி சொல்லும்போது பொல்ட்டுன்னு தலையில் ஒன்று விழுகுது. போடா, சிங்கிளாக சுற்றுவாராமே அப்படின்னு அவங்க அம்மா தான் கத்துறாங்க. ஐயோ, இதை வேற கிளப்பி விட்டோமே அப்படி சொல்லிட்டு மேற்கு இப்போ அவர் ரூமுக்குமே ஓடிடுறாரு. இப்போது ஜியோனோட அம்மா வந்து, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவன் அப்படியே இருப்பான்? அவனுக்கும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிடலாம்ல, பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஜியோன் அம்மா, எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இங்கே ஜியோனோட பேரண்ட்ஸும் அந்த பக்கம் மெக்கோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வெளியே தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, அது ஒரு காலனி மாதிரி இருக்கும். எல்லாருடைய வீடுமே பக்கத்தில் ஆப்போசிட்டில் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ காய் வந்து அவருடைய வீட்டு வாசலில் நின்று ஆப்போசிட்டில் தான் அங்கே மெக்கோட வீடு இருக்கும். ஆண்டி,
அவன் கொஞ்ச நாளாக சரியே இல்லை, கொஞ்சம் கூப்பிட்டு விசாரிங்களேன். எனக்கு தெரிஞ்சு அவன் யார் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். இப்போ மெக்கு வேகமாக குடுக்குடுன்னு வெளியே வந்து ஏஞ்சல் அப்படி சொல்லி கத்துறாரு. அங்கே ஏஞ்சல் பயந்து போய் வெளியே ஓடியாரா. என்னாச்சு மெக், இப்போ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? முதல்ல உன் புருஷனை கூப்பிட்டு உள்ளே போறியா? இப்போ தானே மேரேஜ் ஆச்சு, ரொமான்ஸ் பண்ணுறதை விட்டு எண்ணெய் போட்டு கொடுக்குற வேலையை வச்சுக்கிறேன், அவ்வளோதாண்டா உனியா அப்படி சொல்லி காய் மெக் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு காய், இப்போ எதுக்கு அவன்கிட்ட நீ சண்டை போட்டுட்டு இருக்க? வேற என்னடி, நாங்களாம் மட்டும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். உன் அண்ணா சுகாவை எடுத்துக்கோ, இந்த டேங்க மேரேஜ் பண்ணிட்டு உன் அண்ணனை பாரு கையில் பேபி வச்சுட்டு சுற்றுறான். இப்போது ஜியோன் மச்சான் வேற மேரேஜ் பண்ணிக்கிட்டான். இதனால் அவனும் சிங்கிளாக சுற்றிட்டு இருந்தான். அது கூட பரவாயில்லடி, அவங்களுக்குலாம் லவ் மேரேஜ், ஆனால் எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லி திரும்புறாரு. அந்த பக்கம் ஏஞ்சல் இவ்வளோ கை வச்சுட்டு அங்கே காயதான் முறைச்சி பார்த்துட்ருக்கா. ஐயோயோ, என்ன சொன்னேன்? ஒன்றும் சொல்லடி, சும்மா சொன்னேன். சும்மாவா சொன்னேன்? நீ இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு அந்த டோரை சாத்தலான்னு சொல்லி போகிறான். அங்கிட்ட இருந்து ஏஞ்சல் அக்கா ஆல் த பெஸ்ட் அப்படி சொல்லி அகிலன் சொல்கிறாரு. தேங்க்யூ பிரதர் அப்படி சொல்லிட்டு அந்த டோரை படான்னு சாத்திட்டா. உள்ளே இருந்து காய் அலற சத்தம் வெளியே வரையும் கேட்குது. ஏஞ்சல் ஏன்டி அவனை அடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி அங்கே ஏஞ்சலோட அம்மா கத்துறாங்க. அது எதுவுமே அங்கே உள்ள காதிலே விழுகாது, ஏன்னா ஏஞ்சல் தான் அங்கே வச்சு வாங்குறாளே காயை அலற சத்தம் தான் வெளியே வரையும் கேட்குது. பெருசாக எண்ணெயை மாட்டி விட வந்துட்டான். இப்போ அவன் வாயிலே அவன் மாட்டிக்கிட்டான் பத்தியா, அதை வீடு அப்படின்னு சொல்லி இப்போ மெக்கோட அம்மா மெக்கோட காதை பிடிச்சி திரிகிறாங்க. அம்மா இப்போ எதுக்குமா காதை பிடிச்சி திரிகிற? அங்கே காய் சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மையை சொல்லு, யாரையும் லவ் பண்ணுறியாண்ணா? அம்மா இல்லைம்மா, எனக்கு பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல, நான் இவனுங்கள மாதிரிலாம் கிடையாதும்மா. நான் ஜஸ்ட் லவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவேன். நான் எப்படிம்மா யாருன்னா லவ் பண்ணுவேன்? அதை தாண்டா கேட்குறேன். எதுக்குடா லவ் பண்ணாமல் சுற்றிட்டுருக்க? அவன் பாரு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டான்டா. நீ மட்டும் ஏன்டா போய் சிங்கிளாக இருக்க? உனக்கு ஆக்கி கொட்ட முடியலடா என்னால். இதுக்கு மேலே என்னால் முடியாது சாமி. உனக்கு 1 month தான் டைம், அதுக்குள்ளாடி யாருன்னு மேரேஜ் பண்ணிட்டே வந்துரு. நீ லவ் பண்ணுவா, அப்புறம் என்னால் மேரேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது, நீ ஏன் மேரேஜ் பண்ணிட்டு வந்துரு அப்படி சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் அகிலன் பயங்கரமாக ஸ்மைல் பண்ணார். அகிலன், உனக்கு எக்ஸாம் தானே, எதுக்கு இப்படி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க? நீ போய் ரூமில் போய் படிக்கலாம்ல. அப்பா என்னால் முடியலப்பா, செம்ம ஃபன்னு தெரியுமா அந்த மெக்கன்னா. அகிலன் இந்த டீ. தேங்க்ஸ்மா, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நீயே போட்டு கொடுத்துட்டேன் அப்படி சொல்லி அவர் அந்த டீயை குடிச்சிட்டு அவர் வந்து அங்கே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ அங்கே அதாவது நம்ம ஜியோனோட அப்பா அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணுறாரு. இப்போ அவங்க அம்மா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னாச்சுங்க? இப்போ தாண்டி சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாள் ஜியோனை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி அவனுடைய லவ் அவனுக்கு கிடச்சிருச்சு. இன்றைக்கி அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? அகிலனை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் அவனை நினைக்கும் போது தான் பயமாக இருக்குடி எனக்கு. அவன் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் ஜோன் மாதிரியோ இல்லை அகிலோன் மாதிரியோ கிடையாது. இப்போ கூட பாரு, நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னும் வீட்டுக்கே வரல. காலையில் அந்த மண்டபத்துலேருந்து வெளியே போனானே அதோட சரி, அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான் எதுவுமே தெரியல. அவனை நினைக்கும் போது தாண்டி கொஞ்சம் பயமாக இருக்கு. அப்பா இப்போ எதுக்கு நீ அவனை நினச்சி பயந்துட்டுருக்க? நான் இப்படி விழுந்து விழுந்து படித்ததான் ஓரளவுக்கு அது மார்க் எடுக்க முடியும். ஆனால் அவன் அப்படி கிடையாதுப்பா, படிக்கவே மாட்டான். ஆனால் எப்படி தான் அவன் இப்படி மார்க் எடுக்கிறானே எனக்கு புரியவே இல்லை தெரியுமா? நான் அவ்வளோ மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்னன்னு சொன்னால் அவனை நினச்சி பயப்படுறேங்கிற, என்னை நினச்சி பயப்படுப்பா. நாளைக்கு எக்ஸாம் இருக்குது தெரியுமா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லிட்டு பேனா வச்சு தலையை சுரிஞ்சிட்டு அவங்க முன்னாடி இருக்க புக்ஸை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் பேசாமல் ஜியோன் அண்ணன் போய் கேட்க போகிறேன் அப்படி சொல்லி எஞ்சி போகலான்னு சொல்லி போகிறாரு. இப்போது அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு, எங்கடா போகிற? டவுட்டு தான் ஜியோன் அண்ணன் கேட்கலான்னு. அறிவு இருக்காட்டா உனக்கு? இன்றைக்கி தானே உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு, அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண போறியாண்ணா? ஆமாம்ல, அது பழக்க தோஷமா, சாரிம்மா. சரி விடு, காய நட்டை கேட்குறேன். டேய் அவனும் உள்ள ரூமில் தானே இருக்கான். அடா அம்மா கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடுவார், நீ பாரு அப்படி சொல்லும் போதே அங்கே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு காய் நடக்க முடியாமல் நடந்து பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ஐயோ அம்மா வலிக்குதே அப்படிங்கிறாரு. டேய் அடி அதிகமோ அப்படி சொல்லிட்டு ஜோன் அம்மா கேட்குறாங்க. அடா அம்மா ரொம்ப அடிமா, அவள் பொம்பளையாம்மா, அவள் பேய் பிடிச்ச மாதிரி அடிக்கிறாம்மா. ஓ வாயை சரியில்லை தானே அப்படி சொல்லி ஜியோனப்பா கேட்குறாரு. என் வாயை தப்பான்னு அடிச்சுக்கணும், என் வாயில் தானே அடி வாங்குறேன், வேறு எவனும் என்னை அடி வாங்க வைக்க மாட்டான். என்னடா அடி பலமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேபி வச்சுட்டு அவங்க சுகா தான் நின்றுட்டுருக்கிறாரு. சுகாவை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வை பார்த்துட்டு, ஏண்டா உன் தங்கச்சிக்கிட்ட ஒரு புருஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அனுப்ப மாட்டிங்களா? உடம்புலாம் வலிக்குதுடா, ஒரு போலீஸ்காரனே இந்த மிதிக்கிறான், வெளியே தெரிஞ்சால் இவ்வளோ விஷயங்கள் தெரியுமா எனக்கு? அதை விடுங்கண்ணா, நீங்கள் அப்புறமா அதை பற்றி பேசுங்க, எனக்கு இதை ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே காயை தள்ளி விட்டு அங்கே அகிலன் தான் வந்து உட்காராரு. அட பாவி, உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கே வலிக்குதுன்னு இருக்கேன், எனக்கு இந்த செம்ம டவுட்டாக இருக்குது, எனக்கு சொல்லிக் கொடுங்க, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. எது நான் இருக்க நிலமைலையா? இப்போ என்ன நிலமை? எங்கள் ஏஞ்சல் அக்கா ஒரு 4 மிதி மிதிச்சிருப்பா, அதானே, சொல்லிக் கொடு ஃபஸ்ட்டு அப்படி சொல்லி அங்கே அகிலன் காயை போட்டு தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. வேறு வழி இல்லாமல் காயமே அப்படி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு.
இந்த பக்கம் இது எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்க ஜிமினுக்கு ஜியோனுக்கு 2 பேருக்குமே காலில் நல்லா விழுகுது. ஜிமின் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு பெட்டில் படுத்துருக்கிறாரு. நடுவில் ஜங்ஷி வந்து படுத்துட்ருக்கா. அதுக்கு பக்கத்தில் நம்மளுடைய ஜியோன் வந்து படுத்துட்ருக்கிறாரு. இப்போது அப்படியே நிமிர்ந்து ஜியோனை பார்க்குறாரு. ஒரு ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைலு ஜியோனோட ஃபேஸில். ஜியோனோட ஃபேஸை மட்டுமே தான் ஜியோன் பார்த்துட்ருக்கிறாரு. ஜியோன், இத்தனை நாளாக இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்ல, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பக்கத்துலே. ஏஞ்சல் காய தினமும் இப்படி தான் அடிப்பாளா? எப்படி அவங்க 2 பேருக்கும் நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சிங்க? அவங்கள்தும் லவ் மேரேஜ் மாதிரியே தான் ஜிமின். என்ன சொல்கிற ஜியோன்? ஏஞ்சலுக்கு காயனா ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்தை பற்றி சுகாட்ட சொல்லியிருக்கா. சுகா இதை ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணிட்டாரு. அப்போனா காயை லவ் பண்ணானா என்ன? காய் லவ்லாம் பண்ணல, இருந்தாலும் ஏஞ்சலை சின்ன வயசுலேருந்து பார்க்குறான் இல்லையா. எனக்கு தெரிஞ்சு காய்க்கும் ஏஞ்சலை பிடிக்கும். காய் சொல்கிற மாதிரி மிக்குள்ளே ஏதோ சீக்ரெட் இருக்குது தெரியுமா? என்ன சொல்கிறீங்க ஜியோ, நிஜமாவா? அப்போ யாரையும் லவ் பண்ணுறாங்களா என்ன? யாரையும் லவ் பண்ணுறான், ஆனால் யாருன்னு தான் தெரியல. பார்ப்போம், ஆண்டி 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்களே, அதுக்குள்ளாட்டி எதனா நடக்குதான்னு பார்ப்போம். மிக்குக்கு யார் பேராக வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போது ஜிமினோட கையை வந்து ஜோன் பிடிச்சிட்டு சாரி டி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஜிமின் ஜோனை பார்த்து, எதுக்கு சாரி? உங்கள் அப்பா பற்றி பேசினேன்ல, அதுக்கு தான். அது உண்மைதானே ஜியோன் அப்படின்ட்டு எந்திரிச்சு போய் அந்த விண்டோ பக்கமாக அப்படியே நிற்கிறாரு. ஜிமினுக்கு அவங்க அப்பாவை பிடிக்கும் தான், ஆனால் அவங்க அப்பா பண்ண விஷயத்தால் அவர் லைஃப்பில் நிறைய இழந்திருக்காரு. 8 வருஷம் அவருடைய படிப்பு விட்டுருக்கிறாரு. அவருடைய லவ் அதை அவரை விட்டு போயிருந்துருக்கு. விருப்பமே இல்லாமல் ஒருத்தரை ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறாரு. அதெல்லாம் யோசிக்கும் போது ஜிமினுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் நடந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால் ஜங்ஷி மட்டும்தான். இப்படி உங்கள் லைஃப்பில் நடக்காமல் இருந்ததா உங்கள் லைஃப்பில் ஜங்ஷி வந்திருக்கவே மாட்டா. சொல்லப்போனால் ஜங்ஷியால் தான் மறுபடியும் ஜோன் ஜிமினுக்கு கிடச்சிருக்கிறாரு. அதை தான் அப்படியே ஜிமின் வந்து யோசிச்சுட்டு அங்கே முன்னாடி இருக்க மூணு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போது பின்னாடி இருந்து ஜியோன் வந்து அப்படியே ஹக் பண்ணுறாரு. அவருடைய ஹெட்டை எடுத்துகிட்டு வந்து இப்போது ஜிமினோட ஷோல்டரில் அப்படியே வைக்கிறாரு. சாரி டி, உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை, அது என்னமோ வாயில் வந்துருச்சுடி. ஜியோன், அதை நினச்சி நீயா ஃபீல் பண்ணுற? நீ சொன்னது உண்மைதானே? என் அப்பா பற்றி நினைக்கும் போது எனக்கு அவங்க அப்பா மேலே கோவம்லாம் வரல, ஆனால் நிறைய வருத்தம் இருக்குது. எங்கள் அப்பா பண்ண ஒரு விஷயத்தால் 8 வருஷம் ஜியோன். இந்த 8 வருஷத்தில் நான் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணதே இல்லை தெரியுமா? என் ஹார்ட்லாம் அவ்வளோ பாரமாக இருக்கும். என் மனசு ஃபுல்லாக நீ இருக்கும்போது வேறு ஒருத்தவங்க கூட பெட் ஷேர் பண்ணும்போது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அவ்வளோ பெயினாக இருக்கும். ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன். யாராவது அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களா? ஆனால் நான் ஃபீல் பண்ணேன். அது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா இறந்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக. எங்கள் அப்பா இருந்தது எனக்கு சந்தோஷம் கிடையாது, ஆனால் விடுதலை ஆகிட்டேன். எனக்கு நினைவு தெரிஞ்சலேருந்து ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்தேன். அது கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம்னா அது நீ மட்டும்தான். அது சேருமா சேராதான்னு எனக்கு தெரியல, ஆனால் உன் மேலே நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அது நிறைவேறவே இல்லைல்ல. அதுக்கப்புறம் அந்த 8 வருஷம் நரகமாக இருந்துச்சு எனக்கு. எங்கள் அப்பா இறந்தப்போ நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்ல, அதை நினைக்கும் போது தான் என்னன்னு தெரியல, சின்னதாக ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் அப்பாவோட இருந்து பார்க்கும்போது அது தப்பில்லை தானே. எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி தானே நினைப்பாங்க. ஆனால் என் அப்பா கொஞ்சம் ஓவராக போய் ஜாதி மதம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டாரு. அந்த நேரம் நீ எவ்வளோ ஹர்ட் ஆகியிருந்திருப்பல. இந்த ஊரை விட்டு போகும்போது கடைசியாக உன்னை ஒரு தடவை பார்த்துருந்தா கூட நான் திரும்ப வந்திருக்க மாட்டேன் ஜீவன். உன்னை பார்க்காம போயிட்டேன் பார்த்தியா? அதனால்தான் பேபின்னா அடம் பிடிச்சா உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, உன்னை ஒரே ஒரு வாட்டி தூரமாக இருந்து பார்த்துட்டு போயிடணும்னு நினச்சேன். உனக்கு தெரியுமா, நான் மேரேஜுக்கு வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் ஈவினிங் நேரத்தில் என் வீட்டு முன்னாடி வந்து உட்காந்துருந்தேன் பார்த்தியா? அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு என் ஜீவன் இன்னமும் அதே இடத்துல தான் இருக்கிறான் அப்படின்ட்டு. அப்போவே ஓடியாந்து உன்னை ஹக் பண்ணிக்கணும்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் ஏதோ ஒன்று நீ தடுத்துகிட்டே இருந்துச்சு. நீ அப்படியே தான் இருக்க, ஆனால் நான் அப்படியே இல்லை ஜியோன் அப்படி சொல்லும் போதே ஜியோன் அவனுடைய ஹேண்டை எடுத்துகிட்டு வந்து இப்போது ஜிமினோட மவுத்தில் வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ ஜிமின், உன்னை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என் கண்ணுக்கு நீ ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்ச.
ரொம்ப அழகாக இருந்த. நீ பண்ண ஒரு சின்ன சின்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் நான் உன்னை லவ் பண்ணேன். உன்னைய நான் தான் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணணும், உன்னைய நான் தான் ஃபஸ்ட்டு டச் பண்ணணும், நீ எனக்கு மட்டும்தான் இருக்கணும், உன்னைய நான் தான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண வைக்கணும், எல்லாமே நான் ஆசைப்பட்டேன் தான். ஆனால் என்னை விட்டுட்டு போன பற்றியா, அதுக்கப்புறத்துலேருந்து உன்னை ஒரு தடவை நான் பார்த்துட மாட்டேனா? அப்போல்லாம் எனக்கு உன்னை டச் பண்ணணும், உன்னை கிஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி எனக்கு தோணவே இல்லடி. நீ சொன்ன பற்றியா தூரத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்ட்டு, அதே மாதிரி உன்னை ஒரே ஒரு வாட்டி பார்த்துட மாட்டேனா? அப்படி தாண்டி நான் நினச்சேன். அப்போல்லாம் உனக்கு மேரேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு. வேணும்னே உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு இது கேட்டு ஷாக்கு தான். என்கிட்ட வந்து கேட்டார், ஆமாம் நான் லவ் பண்ணேன்னு சொன்னேன். சொல்லியிருக்கலாமேடா, நம்ம எதனா ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இருந்தாலும் உன்னை ஒரு வாட்டி பார்த்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லி தாண்டி நான் நினச்சிட்டு இருந்தேன். காதலுங்கிறது வெறும் காமம் மட்டும் கிடையாது. வெறும் உடம்புக்காக மட்டும் யாரும் லவ் பண்ண மாட்டாங்கடி. மனசை பார்த்து லவ் பண்ணுறவங்களும் இந்த வேர்ல்டில் இருக்க தான் செய்கிறாங்க. நான் என் ஜிமினாவை லவ் பண்ணேன். உன்னுடைய உடம்பை நான் லவ் பண்ணல, உன்னுடைய உணர்வுகளை நான் லவ் பண்ணேன். உண்மையை சொல்லு, உன்னுடைய ஹஸ்பண்ட் கூட உன் பெட் ஷேர் பண்ணும்போது ஒரு தடவை கூட என்னை நீ நினைக்காம இருந்திருக்கியா? அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வையன், அந்த இடத்துலேயே நம்ம லவ் தோற்று போயிருக்கோண்டி. அப்படி சொல்லும் போதே இப்போ ஜிமின் அப்படியே திரும்பி ஜியோனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஒரு தடவை கூட இல்லை ஜியோன், எத்தனையோ வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், தோற்று தான் போயிருக்கேன் ஜியோன். உடனே நான் மறத்தா தானடா நினைக்கிறதுக்கு இன்னும் வரைக்கும் என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க ஜியோன் அப்படி சொல்லிவிட்டு ஹக் பண்ணிட்டு ஜிமின் அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஜியோனுமே அப்படியே பேக் ஹக் பண்ணிவிட்டு அவருமே அழுதுட்டு தான் இருக்கிறாரு. இப்போது ஜியோன் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினோட சீக்ஸ் அப்படியே பிடிச்ச மாதிரி, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்கிட்ட பேசாத, இந்த வாட்டி இவ்வளோ பொறுமையெல்லாம் உனக்கு நான் புரிய வைக்க மாட்டேன், கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கவேன் அடிச்சிடுவேன் நான். ஜிமின் அப்படி அழுதுகிட்டே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னை நீ அடிச்சிடுவியா ஜியோன்? கோவம் வந்தால் நான் அடிப்பேன். பழைய ஜியோனை பற்றி உனக்கு தெரியும்ல, நான் அந்த ஸ்கூலோட டானாக இருந்தேன். எது அந்த சின்ன டானா? என்னடி நக்கலாக பேசிகிட்ருக்க? ஆமாம், எல்லோரும் உன்னைய அப்படி தானே கூப்பிடுவாங்க. என்னைய நீ அடிப்பியா? எங்க அடி பார்ப்போம். வேணாடி, நிஜமாகவே அடிச்சிடுவேன். அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போது ஜோன் வந்து ஜிமின் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை கொஞ்சம் கூட ஜிமின் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு செகண்ட் ஷாக் தான் ஆயிருந்திருப்பாரு. கொஞ்ச நேரத்துலேயே ஜிமின்மே அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கிஸ்ஸில் அவ்வளோ ஒரு லவ் தெரியுது. ரொம்ப டீப்பாக போகுது அந்த கிஸ், ரொம்ப லாங்காகவும் போகுது அந்த கிஸ். இப்போது அப்படியே அந்த கிஸ்ஸை வந்து 2 பேருமே தான் பிரேக் பண்ணுறாங்க. இப்போது ஜிமின் அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டே, என்ன சார் இதுதான் ஊரில் அடிக்கிறதா? ஊரில் அடிக்கிறது வேறடி, ஆனால் என் ஜிமினை அடிக்கிறது இந்த மாதிரி தான். ஜோன், நீ டபுள் மீனிங்காக பேசுகிற. எத்தனை நாளைக்கு தான் நானும் நல்லவனாகவே இருக்கிறது? அதான் கொஞ்சம் கெட்டவனாயிலான்னு பார்க்குறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண போகிறேன்னா எல்லாமே தான் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜியோன் என்ன பண்ணார், அவருடைய ஷர்ட் பட்டனை ஒன்று ஒன்றா அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. என்ன பண்ணுற ஜியோன்? இன்றைக்கி என்னடி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு 3 பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாரு ஜியோன். அப்படி சொல்லிட்டு ஜிமின் அந்த பக்கமாக திரும்பிக்கிறாரு. எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குடா அப்படி சொல்லிட்டு அந்த விண்டோட அந்த ராடு மாதிரி கம்பி இருக்கும் இல்லையா, அதை போய் அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிறாரு. இப்போது ஜியோன் ஜிமினோட 2 ஹேண்டையுமே பேக்லேருந்து வந்து அப்படியே பிடிக்கிறாரு டைட்டாக. இந்த பக்கம் ஜிமினுக்கு உடம்புல அப்படியே கூசுகிற மாதிரி இருக்குது. என்னன்னு சொன்னால் ஜியோன் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கிறாரு. சொல்லப்போனால் ஒரு ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணல, பட்டன் மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ பின்னாடி இருந்து ஹக் பண்ணும்போது தெரியும் இல்லையா ஜிமினுக்கு. இப்போ ஜிமின் அவரோட லிப்ஸை அப்படியே பைட் பண்ணுறாரு. என்னன்னு சொன்னால் ஜியோன் வந்து அவருடைய 2 ஹேண்டையுமே ஜிமினோட கையை அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. பேக்கில் இருந்து ஜிமினோட நெக் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது ஜியோன் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அவருடைய ஹேண்டால் ஜிமினோட ஹேண்டை அப்படியே டச் பண்ணிக்கிட்டே அப்படியே வராரு. வந்து அவருடைய ஷோல்டரில் கையை வச்சு ஜிமினை அவரை பார்க்குற மாதிரி அப்படியே திருப்புறாரு. ஜிமின் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிக்கிட்டு அவருடைய ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு. இப்போ ஜியோன் ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் போய் கிஸ் பண்ணுறாரு. அப்போ கூட ஜிமின் அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ ஜியோன் ஜிமினோட ஐஸில் கிஸ் பண்ணுறாரு. அவருடைய நோஸ், அவருடைய சீக்ஸ் அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே மறுபடியும்
ஜிமினோட லிப்ஸில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இப்போது ஜிமின் ஜியோனோட நெக்கில் அவருடைய 2 ஹேண்டையுமே போட்டு அப்படியே இன்னும் க்ளோஸாக போய் ஜிமினுமே அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜியோன் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ஜிமினோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணலாம் சொல்லி போகிறாரு. அந்த நேரம் பார்த்து அவங்களுடைய டோரை யாரோ தட்டுறாங்க. ஜியோன் ஜியோன் தூங்கிட்டியாண்ணா அப்படி சொல்லிட்டு வெளியே இருந்து அவங்க அம்மாவோட வயசு தான் கேட்குது. 2 பேருமே அப்படியே விலைக்கு நின்றுறாங்க. ஜியோன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அம்மா காலில் கொடுக்குறாங்க. இதை வந்துட்டேம்மா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜியோன் என்ன பண்ணாரு, ஒரு ஷர்ட்டு பட்டன்லாம் அப்படியே வேகமாக போட்டுட்டு வேகமாக போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க அம்மாவோட வாய்ஸ் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. என்னாச்சுமா இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பதட்டமாக இருக்க அப்படி சொல்லி அங்கே ஜியோன் கேட்கும்போது ஜியோனோட அம்மா ஜியோனை தான் பார்க்குறாங்க. அவர் ஹேர்லாம் கலைஞ்சு போன மாதிரி இருக்குது. அவங்க அம்மாக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அது வந்து அம்மா என்னாச்சுமா, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ உள்ளே போ அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா, ஏதோ பிரச்சனையா சொல்லுங்கள். இப்போ எதுக்கு நீங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? நம்ம வீட்டில் யாராலடா பிரச்சனை வரப்போகுது? எல்லாம் அவனால தான். இன்னும் வரைக்கும் வீட்டுக்கு வரலையா? நான் கூட அவன் வந்துட்டான்னு நினச்சேன். நாளைக்கு அவனுக்கு எக்ஸாம் தானே, எக்ஸாம் தான், அதை பற்றி அவன் கொஞ்சமாவது கவலைப்படுறானா? ரவுடி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் ஜியோன். அப்பா நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. அகிலன் சொல்லுண்ணா, என்னாச்சு? அண்ணா அந்த ஹிந்தி மீடியம் பசங்க இருக்காங்கள்ல, அவங்க கூட தான் பிரச்சனை. சரி வா போகலாம் அப்படி சொல்லிவிட்டு ஒரு வேகமாக இப்போ பைக்கே எடுத்துகிட்டு வெளியே தான் வர்றாரு. பின்னாடி அகிலனுமே போகிறாரு. இதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், உன்னை பேசாமல் ஹாஸ்டலில் சேர்த்தலாம் அப்படின்னு. என் பேச்சு யார் கேட்குறீங்க அப்படி சொல்லி ஜியோனப்பா கத்திகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்பா நான் உன்னை போய் கூப்பிட்டு வரேன், அது வரைக்கும் நீ பேசாமல் இருக்கியா? நீ சும்மா அம்மாவை திட்டாதப்பா. டேய் போகலாமா அப்படின்ட்டு சுகா அக்கா மிக் எல்லாருமே தான் வந்துட்டாங்க. இப்போது ஜியோனோட பைக் பின்னாடி அகிலன் வந்து ஏறுறாரு. பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜிமீன் அப்படி சொல்லி கத்துறாரு. இப்போது ஜிமீன் வேகமாக வந்து சொல்லி ஜியோன், அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க, நான் வர்ற வரைக்கும் அம்மா பத்திரமா பார்த்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆன்ட்டி இப்போ எதுக்கு அழுவுறீங்க? இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பார்த்தா அழுக தானமாக வேணும் அப்படி சொல்லி அவங்க அப்பா கத்திட்டு இருக்கிறாரு. அங்கிள் இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? வேறு என்னம்மா, அவனை பிள்ளையாம்மா? அவன் ஜோன் மாதிரியோ அகிலன் மாதிரியோ அவன் கிடையாது. அவன் ஏன்டா இப்படி இருக்கிறானோ எனக்கு புரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது. நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இப்போது அந்த பசங்களோட சண்டை தேவையா? ஆல்ரெடி டீச்சர்ஸ் கிட்டலாம் கெட்ட பேர். அதனால் எத்தனை வாட்டி அந்த பிரின்சிபல்கிட்ட போய் நான் கெஞ்சிக்கிட்டு இருந்திருப்பேன் தெரியுமா? இதனால் அவன் ஸ்டடி எதனா ஸ்பாயில் ஆகிடுமோ அப்படின்ட்டு. அவங்களும் எத்தனை வாட்டி தான் வார்ன் பண்ணி விடுவாங்க. மறுபடியும் அந்த பசங்களோட எதுக்கு சண்டை? ஏன் இவ்வளோ ரவுடி தனம் பண்ணி சுற்றுறான்னு எனக்கு புரியலை. அங்கிள் இதில் நம்ம வீட்டு பையன் மேலே என்ன தப்பு இருக்குது? அந்த பசங்க இதெல்லாம் வம்பு பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லி இப்போ டயாங் வந்துட்டார். ஆமாப்பா, நீங்கள் சும்மா அவனை நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஏஞ்சல்லேருந்து அங்கே இருக்க அந்த காலனியில் இருக்க எல்லாருமே அங்கே தான் நின்றுட்டுருக்குறாங்க. நீங்கள் எல்லோரும் கொடுக்குற செல்லம் தான் இன்றைக்கி அவன் இந்த நிலமையில இருக்கிறான் அப்படி சொல்லி அவங்க அப்பா போய் அமைதியாக உட்காண்டாரு. ஒரு சைடு அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் ரொம்ப பதட்டமாக இருக்கிறாரு. இப்போ ஜிமின் பக்கத்தில் வந்து டயாங் நின்றுட்டு, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பதட்டமாக இருக்க? பயமாக இருக்கு டயாங் எனக்கு. ஏய் இதெல்லாம் இங்கே சகஜம்தான். இந்த மாதிரிலாம் அடிச்சுப்பாங்களா என்ன? நம்ம படிக்கும்போது தான் இந்த மாதிரி இல்லையே. அப்போல்லாம் இந்த மாதிரி இல்லை ஜிமீன். இப்போ நியூவாக பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, ஹிந்தி மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இருக்க பசங்களாம் ரொம்ப ரவுடிங்களாக இருக்கிறாங்க. சும்மா நம்ம ஸ்கூல் பசங்களை டீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இவங்க என்ன பேசாமையாக இருப்பாங்க? அதுவும் ஜியோன் தம்பிக்கு ரொம்ப கோவம் வரும். அவன் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டான், பட்டுன்னு கை வச்சிருவான். அதான் இப்போ ஏதோ கை வச்சிருப்பான் போல இருக்குது. நீ ஒன்றும் பயப்படாத, அதான் பாய்ஸ் எல்லாம் போயிருக்காங்களா, எல்லாம் சரி பண்ணிடுவாங்க. இதை விட்டுட்டு நம்ம இப்போது எந்த இடத்துல ஃபைட் நடக்குதோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, மேரோ உப்பரி ஹாத் ரக்கனோ தெர மூ தோடுதிங்குமே அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் கத்திக்கிட்டு அப்படியே ஒரு பர்சனை அடிக்கிறதுக்கு வரான். இப்போ நடுவில் ஒருத்தர் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி அந்த கையை பிடிச்சி அப்படியே முறுக்கிட்டு, தமிழ் தானே நீ, என்னமோ ஹிந்திலே பிறந்து ஹிந்திலே வளர்ந்த மாதிரி ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்க, தமிழில் பேசுடா அப்படின்னு அந்த கையை அப்படியே முறுக்கிட்டு இருக்கிறாரு. கையை விட்டு அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் பயங்கரமாக கத்துறான். மச்சான் இப்போ வந்துருச்சுடா அவனுடைய ஒரிஜினல் தாய்மொழி. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தன் கையில் பேட் வச்சுருப்பான். அந்த பேட்டை வச்சு இப்போ அந்த பர்சனை அடிக்க வரான். இப்போ அந்த பேட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு உனக்கு பலார்னு அந்த பையன் சீக்ஸ்லேயே விழுகுது. அண்ணா யார் அடிக்கிறதுக்கு நான் பேட்டை தூக்கிட்டு வர அப்படின்ட்டு மறுபடியும் ஒன்று விழுகுது. அண்ணா இதை பாருங்க, எங்கள் மேலே தப்பு இல்லை, அவன் மேலே தான் தப்பு. யார் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ தப்பரை பேசிக்கலாம். பொருள் வச்சு என்னதான் அடிக்கிறது? அவன் கையால் தானே அடிக்கிறான், இந்த மாதிரி நீயும் கையால் அடிக்க வேண்டியதானே? அதுவும் என் தம்பின்னு தெரிஞ்சே நீ உன் மேலே கை வைக்கிறல்ல நீ. அவன் வலி தாங்க முடியாமல் அந்த பேட்டை அப்படியே கீழே போட்டுறான். ஏன்னா இந்த பக்கம் ஜியோன் அந்த பையனோட கையை போட்டு அப்படியே முறுக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஜியோன் அந்த பையனோட கையை விட்டுட்டு, சேக்கே அவன் மேலே இந்த கையேடு. அண்ணா இல்லைண்ணா, இவன் எவ்வளோ ஓவராக பேசினா தெரியுமா என்கிட்ட?
அது மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்டையே அடிக்கிறதுக்கு வரான். ஜேகே கையை எடுன்னு. அண்ணா கையை எடுறா அப்படி சொல்லிட்டு கையை ஓங்கிட்டு போயிட்டாரு ஜியோன். டேய் என்னடா பண்ணுற மச்சான் அப்படி சொல்லி கையை வந்து இப்போது ஜியோனோட கையை பிடிச்சிட்டு, டே அவன் நம்ம தம்பிடா, இத்தனை பேர் முன்னாடி கையை வாங்கிட்டு போவியா என்ன, சாரிண்ணா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே அந்த பையனோட கையை எப்படி விட்டுறாரு. அந்த பையனுக்கு பயங்கரமாக கை வலிக்குது. என்னடா உங்களுக்கெல்லாம் பிரச்சனை, ஸ்கூல் படிக்கிற வயசில் இதெல்லாம் தேவையா, எதையுமே ஸ்கூலோட முடிச்சுக்க மாட்டிங்களா? நானும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தான் செஞ்சேன். சரி இதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி நான் விலகி இருந்தேன். ஓவராக போயிட்டுருக்கீங்கடா நீங்கள். இல்லை ஒரு விஷயம் சொல்லுங்கள், ஹிந்தி மீடியம்னா என்ன, இல்லை தமிழ் மீடியம்னா என்ன? எல்லாம் படிக்கிறதுக்காக தானே, மொழிகள் மட்டும்தான் வேறு. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க படிக்கிறீங்க, படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். அது மட்டும் கிடையாது, அந்த ஹிந்தி மீடியத்தில் படிக்கிற முக்கால்வாசி பசங்க தமிழ் மீடிய பசங்க தான். என் ஸ்கூல் பெருசு, உன் ஸ்கூல் பெருசு, அசிங்கமல்ல அவங்களுக்கு. படிக்க தானே ஸ்கூல் போகிறீங்க. எங்கேருந்து வந்துச்சு இந்த ரவுடித்தனம்? அதுவும் நீ பேட்டை வச்சு கையில் பாரு, ஹாக்கி ஸ்டிக்கு, பேட்டு, ஸ்டெம்ப்பு, இதை வச்சு ஃபைட் பண்ணுவீங்களா? நாளைக்கெல்லாம் உங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸாம் தானே, அதை விட்டுட்டு ஏண்டா படித்து லைஃப்பில் முன்னேறணுங்கிற அறிவு உங்களுக்கு இல்லையா? இன்னும் ஒரு வாட்டி இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தேன் அவ்வளோதான். படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். இது ஃபைனல் இயர் வேறு உங்களுக்கு. ஒரு வருஷத்தில் உங்கள் ஸ்கூல் லைஃபே முடிய போகுது. அதை என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு இப்படி அடிச்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு கெத்தாக தெரியும், ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபன்னாக தான் இருக்கும். போங்கடா போய் படிக்கிற வேலையை பாருங்கள். டேக்காய் சொல்லு சுகா, நீ ஒரு போலீஸ் தானே, பார்த்துக்கிட்டு நிற்கிற? ஆமல்ல அடைச்சி, இதை கூட நாங்கள் தான் ஞாபகப்படுத்துகிறோம். டேய் இதை பாருங்கடா, உங்களால் நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன், ஒழுங்கு மரியாதை போயிடுங்க, இல்லைன்னு சொன்னால் லாக்அப்களை வச்சு லாடம் கட்டிடுவேன் லாடம். இப்போ அவனுங்களுக்குள்ள போலீஸ் ஆளுமே, ஆமாடா உன் போலீஸ் தான் எனக்கு தெரியும், பிரச்சனை வேணாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க போகலாம் சொல்லி போகிறாங்க. இப்போது சொடக்கு போட்டு இன்னொரு வாட்டி இந்த ஜியோன் தம்பி மேலே எவனாவது கையை வைக்க வந்தீங்க, அப்புறம் உங்கள் கை உங்கள் உடம்புல இருக்காது, புரியுதா? நாங்களும் இந்த ஸ்கூல் லைஃப் பார்த்து வந்தவங்க தான் அப்படி சொன்ன அந்த பசங்களும் பேசாமல் அவங்கவுங்க சைக்கிள் எடுத்துகிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டே மச்சான் சூப்பர்டா அப்படி சொல்லிட்டு இப்போ மெக்கு வந்து ஜீவனை வந்து ஆக் பண்ணுறாரு. செம்ம மச்சான் செம்ம, பழைய ஸ்கூல் ஜீவனை பார்த்த மாதிரி இருக்குடா மேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜீவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. சாரிடா மச்சான் அப்படி சொல்லிட்டு அந்த அக்கா அப்படியே பிரேக் பண்ணிடுறாரு. நம்ம அண்ணா தானேடா, எதுக்கு நீ மூச்சு இப்படி கோவமாக வச்சிட்ருக்க அப்படின்னு அகிலன் ஜெக்கி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இங்கே ஜெக்கிக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. ஏன்னா அத்தனை பேர் முன்னாடி ஜோன் வந்து கையை ஓங்கிட்டார்ல ஜெக்கியை அடிக்கிறதுக்கு. அதனால் இப்போ சுகா ஒருத்தனை காதை பிடிச்சி அப்படி திருகிறாரு. அண்ணா அண்ணா வலிக்குதுண்ணா. ஏண்டா திருக்கான காதை பிடிச்சி திருகிறதே உன்னால் வலி தாங்க முடியல, நீ சண்டை போடுறதுக்கு வந்துட்டியா? உன் பேர் என்ன அப்படி சொல்லி காய் கேட்குறாரு. ஃபிலிக்ஸ்ண்ணா. ஏண்டா உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இருக்காதா? நாளைக்கு எக்ஸாம் தானே, அதை விட்டுட்டு இப்படி ரோட்டில் நின்று சண்டை போட்டுட்ருக்கீங்க, அசிங்கமாக உங்களுக்கு? இவனோட அப்பாவை எனக்கு தெரியும், எனக்கும் தான் தெரியும். அப்பப்போ ஸ்டோருக்கு சாமான் அவங்க வருவார். அண்ணா அப்பாட்ட சொல்லாதண்ணா, அப்பாவுக்கு தெரிஞ்ச பெல்ட்டை வச்சு அடிப்பாருண்ணா. என்னடா உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பயப்படுற? இப்போ என்ன சொன்னால் இங்கே வந்து நின்றுருக்க உங்கள் அப்பா தேட மாட்டாரண்ணா, அது குரூப் ஸ்டடின்னு சொல்லி வந்தோண்ணா அப்படின்னு அந்த பக்கத்துலேருந்து அஞ்சுன்னு வந்து சொல்கிறாரு. இப்போது மெக் சத்தமாக சிரிச்சிட்டு, நடு ரோட்டில் குரூப் ஸ்டடியா பர்றா, சூப்பராக குரூப் ஸ்டடி பண்ணுறீங்க. இந்த குரூப் ஸ்டடிக்கு லீடர் யார்? இந்த குட்டி டான் ஜேகேவா? அந்த பக்கம் ஜேக்கிக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போது மெக்கு வந்து ஜேக்கியோட சொல்கிறல கை போட்டு, இப்போ எதுக்குடா நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லும் போது இப்போ சைடாக பட்டு ஜேக்கே முறைக்கிறாரு. இந்த பக்கம் மேக்கப், டே மச்சான் விட்ரா, சின்ன பசங்க தானே, இதெல்லாம் நம்மளும் பண்ணவங்க தானே, விட்ரு. ஜியோன் சொல்லுச்சுக்கா, அங்கே வேறு அப்பா அம்மா அழுதுட்டுருக்காங்களே, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாண்டா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜியோன் போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஏய் ஜேகே என் கூட வந்து ஏறு. இல்லை நான் மெக்கண்ணா கூட வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ நேராக போய் மெக்கோட பைக் பின்னாடி போய் எரிக்கிறாரு. ஐயோயோ இப்போ எதுக்கு இவன் நம்ம கூட வரான்? நம்மளோட சீக்கிரட்டு தெரிஞ்ச ஒரே ஆள் இவன் தானே, எவனுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் தேவையா மெக்கு உனக்கு அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ அவளுடைய சோழலை கை வச்சுட்டு, என்ன மெக்கண்ணா போகலாமா, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஐயோயோ ஆரம்பிச்சிட்டானே. ஜோன் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அங்கே ஜேகே போய் மெக்கோட பைக்கில் ஏறினதும் அதுக்கப்புறம் மெக்கோட ஃபேஸ் கொணலில் போனதையும் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஏதோ ஒரு சீக்ரெட், மெக்கோட சீக்ரெட் இங்கே ஜேகேக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஜியோனால் புரிஞ்சுக்க முடியுது. அகிலன் இதோ வந்துட்டேனா அப்படி சொல்லிட்டு இப்போ அகில் போய் ஜியோனோட பைக்கில் ஏறிறாரு. எல்லாருமே இப்போ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் மெக்குக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. இப்போ சைடாக திரும்பி, தம்பி இதை நான் வேணும்னே போட்டு கொடுக்கலடா, எங்கே உங்களுக்குள்ளே கைகலப்பு ஆகிடுமோ, உனக்கு எதுனா அடிபட்டுருமோன்னு பயத்தில் தாண்டா
வீட்டில் போய் சொன்னேன். இது மெக்கோட வேலை தான். இங்கே இது மாதிரி ஜேகே ரோட்லேருந்து சண்டை போட்டுட்ருக்கான்னு சொல்லி வீட்டில் போய் சொல்லி கொடுத்ததே மெக்கோட வேலை தான். ஏன்னா மீதி யாரும் இந்த வேலையை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி ஜேகேக்கு நல்லாவே தெரியும். இதை மனசில் வச்சுட்டு என்னை பற்றி வீட்டில் சொல்லிடாதடா, அசிங்கமாக போயிடும்டா. முக்கியமாக என்னுடைய ஆளுக்கிட்ட சொல்லிடாதடா. ஜேகே ரிப்ளை எதுவுமே பண்ணல. ஒரு ஒன்று மூஞ்சி வச்சுட்டு அப்படியே தான் உட்காந்துட்ருக்கிறாரு. ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா வீட்டில் தான் அங்கே ஜோனோட அம்மா எட்டி எட்டி பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ டயாங் வந்து, ஆன்ட்டி இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? இது எப்போவுமே நடக்கிறது தானே. ஆனால் ஜிமினுக்கு இது புதுசு. அவருமே ஒரு பயத்தோடையே அங்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ பைக் அப்படியே உள்ளேயும் வந்துருச்சு. அந்த காலனிக்குள்ளேயுமே பைக் வந்துருச்சு. இப்போது ஜீவனோட அம்மா ஓடி போய் ஜெகே அப்படி சொல்லி ஜெகேயோட ஃபேஸெல்லாம் அப்படியே தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. அவன் கையெல்லாம் அப்படியே தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. இப்போது அகிலன் வந்து, அம்மா இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஜேகேக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான். இல்லைடா சண்டை பெருசாக இருக்குன்னு மெக்கு சொன்னான், நான் ரொம்ப பயந்துட்டேன். இப்போது மறுபடியும் ஜேகே திரும்பி மெக்க தான் மறைக்கிறாரு. ஐயோ எல்லாருமே எனக்கு அப்பு வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே மெக்கோட மைண்ட் வாய்ஸாக இருக்குது. அம்மா 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 அவனுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவன் நல்லா தான் இருக்கான். இவன் தாம்மா 4 பேர் தூக்கி போட்டு மிதிப்பான். இவனை யாருமே அடிக்க மாட்டாங்கம்மா. இல்லை அடித்தா தான் நம்ம ஜோன் விட்டுருவானா யோசிச்சு பாருங்கள். இல்லை நாங்கள் தான் விட்டுருவோம்மா. அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான். ஆமாம் மேக், நீ சொல்கிறது கரெக்டு தான். இவன் தான் 4 பேர்த்த தூக்கி போட்டு மிதிப்பான் அப்படின்னு அவங்க அப்பா வந்துட்டாரு. ஐயோ என்ன பேசினாலும் திருப்பி எனக்கே ரிவீட் அடிக்குது. இப்போ ஜேகே நீ செத்துடி மகனே அப்படிங்கிற மாதிரி தான் வாய்க்குள்ளேயே சொல்கிறாரு. அது மெக்குக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மவுத்தில் ஒரு ஃபிங்கரை வச்சு அப்படியே நின்றுட்டுருக்கிறாரு. மெக்கண்ணா உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லி ஏஞ்சல் வரா. சோ அடுத்தது வந்துடுச்சு. இவனுக்கு மத்தியில் நான் இருந்து படுற பாடு இருக்கே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே மட்டும்தான் நினச்சிக்கிறாரு. ஏன்னா வாயை திறக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டாரு. அப்பா இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? இவன் மேலே எந்த தப்புமே இல்லை. அவனுங்க தான் தேவையில்லாமல் வம்பிழுத்துட்டு இருந்தானுங்க. ஜோன் இவனை பற்றி உனக்கு அப்பா விடுங்கப்பா, லேட் நைட் ஆயிடுச்சு. மறுநாள் இவனுக்கு எக்ஸாம் வேறு இருக்குது. அகில் ஜேகே உங்கள் ரூமுக்கு போங்க அப்படி சொன்னேன்னா அகில் தலையாட்டிட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு. ஜேகே இதெல்லாம் சாப்பிட்டு போடா, எனக்கு எதுவும் வேணாம் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கையை உதறி விட்டுட்டு ஜேகே விறுவிறுன்னு போகிறாரு. பத்தியா கொஞ்சமாவது தமிழை தப்பு இருக்க மாதிரி நடந்துக்கிறான பத்தியா. இப்போது சுகா வந்து, அப்பா விடுங்கப்பா, சின்ன பசங்க தானே, போக போக எல்லாம் சரியாயிடும். நம்ம பேச தான் இன்னும் அவங்களுக்கு கோவம் அதிகமாகும்ப்பா, விடுங்கப்பா. சரி எல்லோரும் போய் தூங்க, லேட் நைட் ஆகிடுச்சு பாருங்கள் அப்படின்னு சுகா தான் எல்லோரையும் போக சொல்கிறாரு. ஜிமின் சொல்லிட்டே பாப்பா வேணா என்கிட்ட கொடுத்துறியா? ஏன்ட்டே? இல்லைடா உனக்கும் ஜோனுக்கும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் தானே, என்ன டைம் பேசிகிட்டு இருக்க, நீ வேறு அமைதியாரு. அவனே டென்ஷனாக இருக்கான், ஆன்ட்டி வேறு பாரு அழுதுகிட்டே இருக்காங்க. சரி நீ போ, இவரை பேபியை கையில் வச்சுட்டே இருக்க பாரு. டே சொல்லு சுகா போகலாமா? அப்படி சொல்லிட்டு சுகா பின்னாடி ஒரு டைமே போகிறாரு. ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி பார்க்குறாரு. அங்கே அவங்க அம்மா சேரில் உட்காந்துருக்காங்க. அவங்க முன்னாடி ஜோன் அப்படியே நீல் ரோட் போட்ட மாதிரி. எதுக்குமா இப்போ வளர்த்துட்டே இருக்க? இது எப்போவுமே நடக்கிறது தானே. இல்லைடா வர ஜேகே நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது ஜியோன். இத்தனை நாளாக உன்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்தனால நான் ஜேகேவை கண்டுக்கவே இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. அடித்தடி வரைக்கும் போயிட்டான்டா. எதுனா உன் ஆயிருந்தா என்ன பண்ணுறது சொல்லு. அம்மா அந்த அளவுக்கு நாங்கள் விட்டுருவேண்ணா. நான் இருக்கிறேம்மா, நான் இருக்கிற வரைக்கும் பயப்படாது சரியா அப்படின்னு ஜோன் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. நம்ம இப்போது டேகி சீர் பார்ப்போம். டேகி இதில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பக்கம் நம்ம போனதே இல்லை. அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஜேகி பையன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு தெரில, பாவம் அந்த ஜோன் அம்மா அப்படின்னு சுகாவோட அம்மா புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. அம்மா அதை பற்றிலாம் யோசிச்சு உடம்பு செல்லாமல் போகுது. அவன் எப்போவுமே அப்படி தானே, சின்ன பிள்ளை தானே அவன். என்னடா சின்ன பிள்ளை, நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது இப்படியா இருந்தீங்க? இவன் ரொம்ப ரவுடித்தனம் பண்ணிட்டு சுற்றுறான்டா. யார் பேச்சையுமே கேட்குறது கிடையாது. அவனால் பாரு எத்தனை பேருக்கு கஷ்டம். அப்படி பேசிக்கிட்டே எங்கள் சுகாவோட அம்மாவும் படுத்துடுறாங்க. இப்போ டயாங் போய் என்ன பண்ணுறாரு, அவங்க ரூமில் பேபி அப்படியே படுக்க வைக்கிறாரு. அது குட்டி பேபி. இப்போ சுகா உள்ளே வந்துட்டு, அம்மா சொல்கிறதும் உண்மைதாட்டே. என்னாச்சு சுகா, ஏதோ பெரிய பிரச்சனையாண்ணா? அவனுங்க அடிக்கிற அளவுக்கு போயிட்டானுங்க தெரியுமா? கொஞ்சம் விட்டுருந்தா பேட்டால் ஜேகேவை அடிச்சிருப்பானுங்க. அடித்ததுக்கப்புறம் யாரால என்ன பண்ண முடியும் சொல்லு. இதுக்கே ஆன்ட்டி பாரு எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா கூட பாரு எவ்வளோ புலம்புறாங்க. இந்த பையன் இப்படி இருக்கிறான். ஜோனும் அக்கிலும் அப்படி கிடையாது, ஆனால் இவன் ஏன் அப்படி இருக்கிறான்? வர அவன் நினைக்கும் போது எனக்கே கவலையாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்போ டே பக்கத்தில் வந்து சுகா உட்காராரு. சுகா வீட்டு எல்லாம் சரியாக போயிடும். ஸ்கூல் படிக்கிறான், டீனேஜ் வயசு, எத்தான் தெரியணும்னு நினைக்கிறான். இது எல்லா ஸ்கூல்லையும் நடக்கிறது தானே. அந்த புதுசாக கட்டியிருக்காங்க பத்தியா அந்த ஹிந்தி மீடியம், அதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. கட்டினது தான் கட்டினானுங்க, வேறு எங்கேயும் கட்ட வேண்டியதானே.
இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே கட்டி வச்சுருக்கிறானுங்க. ஹிந்தி பெருசாக தமிழ் பெருசான்னு அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க. இது எதில் போய் முடியுமோ தெரில. அவனை அடக்கிறதுக்கு யார் தான் வருவாங்களோ தெரில. அப்படி சொல்லிட்டு சுகா போய் படுத்துடுறாரு. இப்போ சுகா பக்கத்தில் வந்து டயம் படுத்துட்டு, இன்றைக்கி என் பூனைக்குட்டி ரொம்ப டென்ஷனாக இருக்குது, என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது அவனுக்கு தெரியாதா? அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா முன்னாடி இப்படி திரும்பி படுக்கிறாரு. வேணா சுகா, பேபி இருக்கான், முழிச்சுப்பான், அவ்வளோதானே, இதை வந்துடுறாரு. என்ன பண்ணுற ஆண்டி, அதை தப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி டைம் கத்திகிட்டே இருக்கும்போது பேபியை நேரத்தை கொண்டு போய் அவங்க அம்மா பக்கத்தில் போய் போட்டு வந்துட்டாரு. அடே, நானே தூக்கம் இல்லாமல் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்துறாங்க. இந்த பக்கம் உள்ளே வந்து கதையுமே லாக் பண்ணிட்டு இப்போ திரும்பி டயாங்க பார்க்குறாரு. டயாங் ஃபேஸில் கை வச்சு மூடிட்டு, ஐயோ எனக்கு அசிங்கமாக இருக்கும் சுகா நீ பண்ணுற வேலை. பேபி நைட்டில் அழுத என்ன பண்ணுறது? ஆண்டி வர என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்றுமே நினைக்க மாட்டாங்க. அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆன்ட்டியா என்ன சொன்னாங்க? பேபி உங்களுக்குள்ளே டிஸ்டர்பாக இருந்தால் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்றா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஷோ அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா டயாங் உட்காந்துட்டுருக்கிறாரு. இந்த பக்கம் சுகா ஒரு கன்னத்தில் கை வச்சுட்டு டயங்கே பார்த்துட்ருக்கிறாரு. என்னடா இப்போ எதுக்கு நீ இப்படி பார்த்துட்ருக்க? இல்லை, ஒரு விஷயத்த நான் யோசிக்கிறேன்டி. என்ன? ஜிம்மி லைஃப்பில் நடந்த மாதிரி நம்ம லைஃப்லேயே நடந்ததா நீ என்ன பண்ணியிருந்திருப்ப? சுகா, இது என்ன கேள்வி? இல்லை, இது ரொம்ப நாளாக உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன். அவங்கள மாதிரி தான் நம்மளுமே லவ் பண்ணோம் ஸ்கூல் டேஸில். நம்ம மேரேஜ்லேயும் பிரச்சனை வந்துச்சு தான், ஆனால் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை, சமாளிச்சிட்டேன். இந்த 8 வருஷமும் ஜிமினும் ஜியோனும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை நான் யோசிப்பேன், இந்த மாதிரி நம்ம லவ்வில் நடந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? கண்டிப்பாக நான் செத்துருப்பேன் சுகா. ஏய், என்னடா பேசுகிற? ஆமாம் சுகா, வேறு ஒருத்தன் என்னை டச் பண்ணுற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? டேய், இல்லை சுகா, உனக்கு இந்த கொஷின் தோணியிருக்குன்னா இதுக்கான ஆன்சர் நீ தெரிஞ்சுக்கணும். ஜிமீன் முழுசாக அவங்க யார்கிட்டையுமே எதுவுமே சொல்ல, முக்கியமாக ஜியோன்ட்ட. அவனுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குது தெரியுமா? நீ கேட்டப்பட்டியா? அதே கொஷின் தான் அவன் என்கிட்டையும் கேட்டான். அவன்கிட்டே நான் இதே ஆன்சர் தான் சொன்னேன். சுகா இல்லாத ஒரு லைஃப் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். வேறு ஒருத்தன் என்னை இப்படி டச் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஜெயாங், என்னால் சாகக்கூட முடியல தெரியுமா? எனக்கு வாழ்க்கை அவ்வளோ நரகமாக இருந்துச்சுடா. எங்கள் அப்பா நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கோபமாக வந்துச்சு. மனசு ஃபுல்லாக ஜியோன்னு நினச்சிட்டு வேற ஒருத்தவங்க தொடும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சூசைட் பண்ணிக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணேன். அப்போது ஜிமினோட அப்பா ஜிமினோட சிக்ஸில் பலார்னு அரைச்சிட்டு, என்னடா சூசைட் பண்ணிக்க போறியாண்ணா? பண்ணிக்கோ, பிரச்சனையே இல்லை, நீ நிம்மதியாக போயிடுவேன். அதுக்கப்புறம் 3 பேரோட நிலமை என்ன ஆகும் சொல்லி யோசிச்சு பார்த்தியா நீ? அப்பா ப்ளீஸ்ப்பா, என்னால் முடியலப்பா, என் மனசு ஃபுல்லாக ஜோன் மட்டும்தான்ப்பா இருக்கான் அப்படி சொல்லும் போதே மறுபடியும் ஜீக்ஸில் பலார்னு அடிக்கிறாரு. அப்பா, நீ எவ்வளோ அடித்தாலும் தப்பா உண்மை, என்னால் ஜோனை மறக்க முடியலப்பா. மனசு ஃபுல்லாக ஜோனை வச்சுட்டு வேறு ஒருத்தவங்கள சத்தியமாக என்னால் முடியலப்பா. ப்ளீஸ்ப்பா, பேசாமல் நீ என்னை கொலை பண்ணிடுப்பா. கொலையா? நீ பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட்டு தான் இது. நம்மளுடைய ஜாதியை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு கீழ் ஜாதி பையனை போய் அதுக்கான தண்டனை நீ நினச்சிக்கோ. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ இவன் கூட தான் வாழணும். ஏன்னா அவங்க 3 பேரோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்கும். முக்கியமாக ஜியோன் சொல்கிற பற்றியா? அவன் ஒருத்தன் இருந்ததா அடையாளமே இல்லாமல் பண்ணிவிடுவேன். ஜிமீன் அவங்க அப்படி சொல்லிட்டு ஜிமீன் போய் டயங்க டைட்டாக பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுருந்துருப்பாரு. இதை தான் டயங் சுகாட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. பாவம் அவன். ஆனால் அந்தளவுக்கு தைரியம் எனக்கு இல்லை சுகா. நான் உண்மையை சொல்கிறேனே, யாரை பற்றி யோசிச்சிருக்க மாட்டேன். சத்தியமாக செத்துருப்பேன் சுகா நான் அப்படின்னு டேங் சொன்னோன்னே சுகா போய் டேங் அப்படியே ஒரு செஸ்ட்டோட அப்படியே சாய்ச்சிக்கிறாரு. டேங்கும் சுகாவோட செஸ்ட்டில் அப்படியே படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறாரு. சாரிடா, இந்த கொஷின் அவங்ககிட்ட கேட்டிருக்கவே கூடாதுல்ல. இல்லை சுகா, இது நீ கேட்டதும் நல்லதாக போச்சு. ஜிம்மின் என்கிட்ட சொன்னதுலேருந்தே அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணோட தான் கொஞ்சம் பாரம் கம்மியான மாதிரி இருக்குது சுகா. அப்படி சொல்லி இப்போது டேவோட ஹெட் அப்படியே ரஃப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. டே இன்னமும் சுகாவோட செஸ்ஸில் அப்படியே சாஞ்சப்பட்டு தான் இருக்கிறாரு. இதுக்கப்புறமாவது ஜிமினும் ஜியோனும் ஹாப்பியாக இருப்பாங்கல்ல. இதுக்கு மேலே அவங்க லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் வராதில்ல. இதுக்கு மேலே வரவும் விடக்கூடாதுடி. தான் நம்ம எல்லோரும் இருக்கிறோம்ல. ஒரு வாட்டி நம்ம ஜிமினை மிஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். என்ன சொல்கிற? ஆமாம் சுகா அப்படி சொல்லி எப்படி டைட்டாக பண்ணிக்கிறாரு. சரி, அப்பாவை வேற அங்கே படுக்க வச்சிட்டோம், நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? சுகா வேறு என்னடா, எப்போ பார்த்தாலும் பேபி எந்திரிச்சிரும் என்னை பயன்படுத்திகிட்டே இருப்பேன். இன்றைக்காவது
ப்ளீஸ்டா சுகா போ சுகா அப்படி சொல்லி எந்திரிச்சு போகலாம் சொல்லி போகிறாரு. இப்போது டயங்கோட கையை பிடிச்சி இழுத்து அவருடைய மடியில் அப்படியே உட்கார வச்சுக்கிறாரு. என்ன பண்ண போகிற பூனைக்குட்டி, உன்னை அங்கங்கே கடிச்சு வைக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு பின்னாடி சோடெல்லாம் அப்படியே கடிச்சு வைக்கிறாரு. சுகா வலிக்குதுடா, வலிச்சதுன்னா கற்று ஒரு இருக்கா உனக்கு, வெளியே தான் ஆண்டி படுத்திருக்காங்க, அப்போ வாயை மூடிட்டுரு, அப்போனா நீ பண்ணுறதை ஸ்டாப் பண்ண மாட்டேன். நான் பண்ணுறது தான் பண்ணுவேன், வலிக்குதுடா வலிக்குது, நீ சொல்லிச்சு கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயங் திரும்பி சுகாவோட சீக்ஸில் போய் கடிச்சு வச்சுறாரு. பயங்கரமாக கடிச்சு வைக்கிறாரு. வலி தாங்க முடியாமல் சுகா வாயில் கை வச்சு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டுருக்கிறாரு. இப்போ தெரியுதா உனக்கு, நீ கடிச்சு வைக்கும் முதல்ல எனக்கு இப்படி தான் வலிக்கும், அதை வேற நான் வாயை மூடிட்டு வேற இருக்கணும், எதுக்கு நீங்கள் கடிச்சு வச்சா, நீ பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட்டு, அறிவு இருக்கா உனக்கு, நாளைக்கு நான் ஷாப்புக்கு போவேனா, இப்படியே போ, மெக்கு கை கலாய்ப்பேங்கடி, பரவாயில்ல அப்படியே போ, யாருன்னா கேட்டால் நான் அவளை கடித்தேன் அவன் நீ கடிச்சு வச்சிட்டான்னு சொல்லு, சரி அசிங்கப்படுறதுன்னு ஆகிப்போச்சு, இன்றைக்கி சம்பவம் பண்ணிகிட்டே அசிங்கப்படுறேன் அப்படி சொல்லி அங்கிட்டே கீழே புஷ் பண்ணிட்டு மேலே சுகா ஓவர் ஆகுறாரு. வேணாம் பூனைக்குட்டி கடிச்சு வச்சிருவேன், எங்கே வேணாலும் கடிச்சு வச்சுக்கடி, பிரச்சனையே இல்லை அப்படின்னு அங்கே டயங்கோட நெக்கிக்கிட்டலாம் போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டயங்கு அப்படியே கூசுதுடா சுகா அப்படி சொல்லி நமக்கு கத்திக்கிட்டே கிடக்குறாரு. வெளியே சுகாவோட அம்மா பஞ்சை எடுத்து 2 காதலையும் வச்சுட்டு, ஐயோ குழந்தை இறந்தா எப்படி தெரியும், பேபி மேலே கையை போட்டுக்கலாம் அப்படி சொல்லி கையை போட்டு அவங்க பாட்டுக்கு பட்டுடுறாங்க. இப்போது சுகாவோட ரூம்லேயே நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணுற சுகா, வலிக்குதுடா, இதுக்கு மேலே ஸ்லோவாக எப்படி பண்ண சொல்கிற, இது உனக்கு ஸ்லோவா, பார்க்குறதுக்கு தான் பூனைக்குட்டி மாதிரி இருக்குது, இவ்வளோ ரக்கடாக இருக்க பாரு, பெயினாக இருக்குடா எனக்கு, எத்தனை வருஷத்துக்கு தாண்டி அத்தையே சொல்லிகிட்ருப்பேன் பெயினாக இருக்குன்ட்டு, ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு பெயினாக தாண்டா இருக்குது, போ அப்படி சொல்லிட்டு சுகா கீழே புஷ் பண்ணிட்டு இவரோட செஸ்ட்டில் போய் டைம் வந்து படுத்துக்கிறாரு. என்னடி இது ஃபுல்லாகவே முடியல, அதுக்குள்ளே கீழே தள்ளிட்ட, போதும் என்னை நீ ரொம்ப தாண்டி ஆட்டி வைக்கிற, என்னடி யோசிச்சுட்ருக்க, சைலண்ட்டாக இருக்க, அது வந்து இந்நேரம் ஜிமின் அப்புறம் ஜியோனுக்கு எல்லாம் முடிச்சிருக்குமா என்ன, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது, பாவம் 2 பேரும் அவங்க லவ் செய்கிறதுக்கே இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு வழியாக மேரேஜ் ஆயிடுச்சுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதை பற்றியுமே யோசிக்கிறேடி, பாதியோடு என்னை ஸ்டாப் பண்ணிட்டு தானே அப்படி சொல்லி இழுத்து இன்னும் கொஞ்சம் அப்படியே மேலே போட்டுக்கிறாரு. அங்கே டயாங்குமே அழகா ஷோ மேலே படுத்துட்டு ஷோவை பார்த்துட்ருக்கிறாரு. நீ செம்ம அழகு தெரியுமா, அப்படியா, அதுவும் நீ ஸ்மைல் பண்ணும்போது நான் அப்படியே ஃப்ளாட் ஆயிடுறேன்டி, இந்த ஸ்மைல் தான் எனக்கு உன் மேலே லவ் வர்றதுக்கு காரணமே, என்னை ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது எப்படி ஸ்மைல் பண்ணிகிட்டு இருந்தல அப்படி சொல்லி அங்கே டயங்கோட சீக்ஸை பிடிச்சி கிள்றாரு. வலிக்குதுடா கையிடு, நம்ம புதுசாக லவ் பண்ணுற மாதிரி சீன் போட்டுட்ருப்பேன். ஏய் லவ்வுக்கு என்னடி புதுசு பழசு, எப்படி நம்மளுடைய வயசு ஏறிட்டே போதோ அதே மாதிரி நம்மளுடைய லவ்வும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸ்டோருக்கு போனால் கூட உன்னுடைய ஞாபகம் மட்டும் தாண்டி இருக்குது. போதும் ரொம்ப வலியாத, தூங்கு, காலையில் இருந்துச்சு ஸ்டோருக்கு போகணும்ல, அப்போனா அவ்வளோதான் எது அப்படி சொல்லிட்டு டயங்க அப்படி இழுத்து ஷோ அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஜிமின் சைடு தான் பார்க்குறோம். ஜிமின் அவருடைய பெட்டில் அப்படியே உட்காந்துட்ருக்கிறாரு. பெட்டில் பாப்பா வந்து தூங்கிட்டுருக்கு. பக்கத்தில் அப்படியே சாஞ்ச மாதிரி ஜிமின் வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. ரொம்ப நேரம் கழித்து ஜோன் இப்போ உள்ளே வராரு. இப்போ உள்ளே வந்து அந்த டோரையுமே லாக் பண்ணிவிட்டு திரும்பி ஜியோனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஜிமினுமே ஜியோனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ண, வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வராரு. ஏய் என்னாச்சு இந்த டைமில் ஏன் குளிச்சுட்டு வர, அது ஒன்றும் இல்லை, நேரத்தில் வெளியே போயிட்டு வந்தேன்ல, அம்மா தான் சொன்னாங்க பேபி இருக்காடா அதனால் குளிச்சுட்டு போய் படு அப்படின்னு, அதனால தான், அதுக்குன்னு இப்படி தலைக்க தண்ணி ஊற்றிட்டு வருவேன் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாரு, டவுனில் எடுத்து வந்து இப்போ ஜியோனோட ஹெட்டு தான் அப்படியே தோட்டி விட்றாரு. ஹைட் பத்தலைப்பா, அப்படியா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே தூக்குறாரு. என்ன பண்ணுற, நீ தான் சொன்ன ஹைட் பத்தலைன்னு, அதான் தூக்குனேன். ஏன் சார் குனிய மாட்டிங்களோ, குனிஞ்சேன்னா இந்த மாதிரி உன்னை கட்டி பிடிச்சி தூக்க முடியுமா என்ன. ஜோன் ஃபஸ்ட்டெல்லாம் என்கிட்ட பேசவே நீ பயப்படுவேன், இப்போ என்ன சொன்னால் இப்படி பேசிகிட்ருக்க, யார் பயந்தா, நீ தான் பயந்த, எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து தோட்டி விட்டுட்டுருக்கிறாரு. ஏய் அதுவா, ஆமாம் என்கிட்ட என்னமோ சொல்ல தானே வந்தேன், ஆனால் நீ அன்னைக்கே சொல்லியிருந்தா அவ்வளோ பெரிய ப்ராப்ளமே இருக்காது. ஆமாம்ல, என்னென்னமோ ஆயிடுச்சு, என் மேலேயும் தப்பு நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டே நான் உங்ககிட்ட என்னுடைய லவ்வை சொல்லியிருந்தேன்னா நடுவில் பிரைட் வந்திருக்க மாட்டான். அன்றைக்கி நீயும் நானும் ஸ்கூலில் இருந்ததை பிரைட் வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். என்னென்னமோ ஆயிடுச்சுல நம்ம லைஃப்பில், இதுவும் நல்லா தாண்டி இருக்குது,
ஒரு பொருள் ஈஸியாக கிடச்சா அதோடைய வேல்யூ தெரியாதான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? ம். அதுவும் நீ எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்சிருக்க. 8 வருஷம் கழிச்சு நீ எனக்கு கிடச்சிருக்க. எனக்கு அப்படியே கத்தி சொல்லணும் போல இருக்கு. இந்த ஜியோன் இன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு. இந்த ஜிமீன் இந்த ஜியோனுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்குறாரு. ஆனால் தூக்குன மாதிரி தான் பிடிச்சிருக்கிறாரு. ஜிமீன் பயத்தில் ஜியோனோட சொல்கிற அப்படி லைட்டாக பிடிச்சிக்கிறாரு. கீழே விழுந்துருவோன்னு பயத்தில் ஜிமீனோட லிப்ஸ் ஜியோனோட ஃபோர்ஹெட்டுக்கிட்ட இருக்குது. ஜிமீன் இப்போது ஜியோனோட ஃபோர்ஹெட்டில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜியோன் இன்னும் கொஞ்சம் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே இறக்குறாரு. ஜிமீன் அந்த லிப்ஸை எடுக்கவே இல்லை. ஜிமீனோட லிப்ஸ் ஜியோனோட ஃபேஸில் அப்படியே டச் ஆன மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்குது. இப்போது ஜியோனோட லிப்ஸ் கிட்டே வந்துருச்சு. ஜியோன் இந்த வாட்டி கிஸ் பண்ணவே இல்லை. ஜிமீன் தான் கிஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் கேஸ். இது வரைக்கும் ஜிமீன் ஜியோனை கிஸ் பண்ணதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஜிமீன் அப்படியே ஜியோனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதை ஜியோன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. பேக் கிஸ் எதுவுமே பண்ணல. கொஞ்ச நேரத்துலேயே அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஜியோனை தான் பார்க்குறாரு. ஜியோன் இப்போ தான் அவரோட ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி ஜிமீனை பார்க்குறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னது உன்னுடைய இந்த ஃபர்ஸ்ட் கேஸா? நம்ம தான் எத்தனையோட கிஸ் பண்ணியிருக்கோமே. இது வரைக்கும் நீ ஏன் என்னை கிஸ் பண்ணதே இல்லைல்ல. அப்படி பார்த்தா இது ஃபர்ஸ்ட் கிஸ் தானே. அந்த பக்கம் ஜிமீனுக்கு அப்படியே ஷை ஆகுது. இன்னொரு தடவை ஜியோன் இறக்கி விடு ஜியோன் ப்ளீஸ் டி, இன்னும் ஒரு தடவை ப்ளீஸ் டி உன்னுடைய ஜியோன் கேட்குறேன். ஜிமீனுக்கு நோ சொல்ல வரவே இல்லை. அவர் அப்போனா நீ ஐஸை க்ளோஸ் பண்ண இல்லை, இந்த வாட்டி ஐஸை நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜிமீனை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமீன் இப்போ கிஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கிட்ட வராரு. அந்த நேரம் பார்த்து சடனாக பேபி அழுக ஆரம்பிக்குது. உங்கள் 2 பேருமே பயந்து பேபி என்னாச்சுடா அப்படி சொல்லி இப்போ ஜியோன் வந்து பேபி அப்படியே தூக்குறாரு. டாடா எங்கே போனீங்க? எனக்கு பயமாக இருந்துச்சு, பக்கத்தில் யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சா, அதனால தான் ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க அப்படி சொல்லிட்டு ஜியோனோட மடியிலே அப்படியே படுத்துது. சரிடா பக்கத்துலேருந்து போகலை சரியா அப்படி சொல்லிட்டு ஜியோன்மே இப்போ பேபி அப்படியே டேப் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ அப்படியே நிமிது ஜிமீனை தான் பார்க்குறாரு. ஜிமீன் அங்கே வால் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே சாஞ்சிட்டே ஜியோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னடி நீ கிஸ் கேட்ட வேண்டாமா? வேணுமே, இங்கே வந்து கொடுக்குறியா? நீ தான் வரணும். என்ன விளையாடுறியா? பேபி இருக்குது, உனக்கு வேணும்னா நீ தான் வரணும் அப்படின்னு அவர் லிப்ஸ் அப்படியே டச் பண்ணுறாரு. என்னடி டீஸ் பண்ணுறியா? என்ன நான் எங்கே டீஸ் பண்ணுறேன்? நீ தானே கிஸ் வேணும்னு கேட்ட. இப்போ என்னால் வர முடியாதுங்கிறனால நீ டீஸ் பண்ணிகிட்ருக்கியா? என் கையில் நீ மாட்டாமையா போவ? பிறகுடி உனக்கு அப்படியே சொல்லுவேனே. அங்கே ஜிமினுக்கு ஸ்மைல் வருது, இந்த பக்கம் ஜீவனுக்குமே ஸ்மைல் வருது. இப்படியே தான் அந்த நைட்டு வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் அப்பாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். இந்த பக்கம் வாரி சுருட்டி ஜியோன் அப்புறம் ஜிமின் எழுந்திரிச்சிட்டாங்க. ஜியோன் என்ன சத்தம் இது? நான் அப்பாவாக போகிறேன்னு மறுபடியும் சத்தம். இது காய் அப்பாவாக போகிறானா? ஜியோன் அப்புறம் ஜிமின் 2 பேருமே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே தான் வந்து பார்க்குறாங்க. டீ மச்சான் வந்துட்டியா, நான் அப்பாவாக போகிறேன்டா அப்படி சொல்லிட்டு ஓடியாந்து ஜியோனை தூக்கி அப்படியே சுற்றுறாரு. அப்படியே இறக்கி விட்றா, கீழே உழுவ போகிறேன். இப்போது ஜியோனை இறக்கி விட்டுட்டு வேகமாக போய் ஜிமினை தூக்கலான்னு போகிறாரு. இப்போ நடுவில் வந்து ஜியோனுன்ட்டு என்ன பண்ணுறேன்? இல்லை மச்சான், ஒரு சந்தோஷத்தில் காய் திருந்தவே மாட்டல அப்படின்னு அந்த பக்கம் ஏஞ்சல் வந்து கத்துறா. ஏஞ்சலுக்கு என்னது இது? அது வந்து ஜியோனா நான் கன்சீவாக இருக்கேன், அதனால தான் இந்த எருமை காலங்கத்தில் இப்படி கத்திக்கிட்டு இருக்கு. டீ நிஜமா வாடா? ஆமாடா மச்சான், கங்க்ராட்ஸ்டா அப்படி சொல்லிட்டு ஜியோன் இப்போ காய் அப்படியே டைட்டாக ஆக் பண்ணுறாரு. கங்க்ராட்ஸ் காயாண்ணா, கங்க்ராட்ஸ் ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லி 2 பேருமே ரிப்ளை பண்ணுறாங்க. அப்போனா நீங்கள் அங்கிளா அப்படி சொல்லி அங்கே அக்கிலன்னு கேட்குறாரு. என்னடா அங்கிளான்னு கேட்குற? ஆமாம், மேரேஜ் ஆயிடுச்சு, இப்போ வேறு உங்களுக்கு பேபி பிறக்க போகுது, அப்போ இனிமேல் நீங்கள் அங்கிள் தானே? ஏஞ்சலாக்கா, இனிமேல் நான் இவங்களை அங்கிள்னு கூப்பிடுவா? மாமா கூப்பிட்றதோட அங்கிள் கூப்பிட்றது வசதியாக இருக்குது அப்படின்ட்டு அவர் ஸ்கூல் பேக்கை ரெடி பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. அட்டிங்க, உனக்கு நான் எவ்வளோ சம்பளம் சொல்லி கொடுத்துருப்பேன், என்னையே நீ கலாய்க்கிற பற்றியா? ஐயோ அங்கிள், உங்களை நான் கலாய்க்கல, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். என்னடா மச்சான் இது அப்படி சொல்லி காய் போய் ஜியோனை பார்த்து கேட்குறாரு. இப்போது ஜேகே ஜங்ஷி, இவங்கள நீ என்னன்னு சொல்லி கூப்பிடுவ அப்படி சொல்லி இப்போ ஜிமின் கையிலேருந்து ஜங்ஷியை வாங்குறாரு. அதுவும் ஜேகேயை பார்த்தோன்னே அழகா ஜேகே கிட்டே போயிடுது. ஜிமின் குறுன்னு ஜேகே தான் பார்த்துட்ருக்கிறாரு. பேபி
இவங்கள பார்த்து நீ என்னன்னு சொல்லி கூப்பிடுவ? இவங்க காய் அங்கிள். பாத்தியா, என்னைக்காவது குழந்த போய் சொல்லுமா? நீ அங்கிள் ஆயிட்ட. என்னடா அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து எனக்கு கலாய்க்கிறீங்களா? நான் போலீஸ்காரன்டா. அப்போ போலீஸ்கார அங்கிளா? ஜங்ஷி, அங்கிளுக்கு ஒரு பாய் சொல்லு, நம்ம ரவுண்ட் அடிக்கலாமா? அதுவும் அழகா அங்கிள் பாய் அப்படி சொல்லி கையாட்டுது. அதுவும் ஜேகே பைக் முன்னாடி வந்து உட்கார வச்சுட்டு அந்த பைக்கமே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜேகே, எங்கே போகிற? இன்றைக்கி எக்ஸாம் இருக்குல்ல, ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீ போடா, நான் மெக்கண்ணா கூட வந்துடுறேன். நான் பேபி கூட ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வரேன், நீ போ. இவனை திருத்தவே முடியாது. காய் அங்கிள், எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்களேன், எனக்கு வேறு எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு, அங்கே போய் வேறு நான் படிக்கணும் அப்படி சொல்லி ரொம்ப சீரியஸாக அகிலன் பேக்கில் நோட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு, அங்கிள் வாங்க போகலாம். அந்த பக்கம் சுகாக்கு சிரிப்பை அடக்கவே முடியல. டே அகிலன், போத்துண்டா, எனக்கு சிரிச்சு சிரிச்சு ஸ்டொமக்கே பெயின் ஆகுது, இதோட ஸ்டாப் பண்ணிவிடு. அப்போனா சுகாங்கல், நீங்கள் என்ன ட்ராப் பண்ணுறீங்களா? டே எடு அந்த சிரிப்பு அப்படி சொல்லி சுகா கத்துனோடனே அகிலன் வேகமாக ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டே ஓடிடுறாரு. இப்போ சுகா திரும்பி பார்த்தா அங்கே காய் கலந்து அப்படி டேஸே வந்துட்டுருக்கு. ஏன்னாச்சு இவனுக்கு? அப்போனா நான் அங்கிள் ஆகிட்டேனா? குழந்த பிறந்தா அங்கிள் ஆகிடுவாங்களா என்ன? சோ பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஏஞ்சல் தலையில் அடிச்சுட்டு, என்னாச்சு காய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏஞ்சல், அப்போ நான் அங்கிள் ஆகிட்டேனா? பைத்தியம், அவன் உனக்கு கலாய்ச்சிட்டு இருக்கான், அது கூட உனக்கு தெரியலையா? என்னது கலாய்க்கிறானா? இல்லடி, அவன் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கான். இப்போது சுகா என்ன பண்ணுறாரு, என் கையில் என்ன செருப்பு இருக்குது, மரியாதையை அவனை உள்ளே கூட்டு போயிரு ஏஞ்சல் அப்படின்னு செம்ம கானில் எங்கள் சுகா கத்திக்கிட்டு இருக்கிறாரு. உனக்கு போய் போலீஸில் யார் தான் வேலை கொடுத்தாங்களோ அப்படின்னு சொல்லி அங்கே ஏஞ்சல் காயோட கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறா. ஏய் காலங்கத்தால் என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கு தான் போய் எந்திரிச்சு வெளியே வராரு. பால்கனில் அவங்க அம்மா துணி காய வச்சுட்ருக்காங்க. மதர், என்ன இங்கே என்ன பிரச்சனை? காலங்கத்தால் ஒரே சவுண்டாக இருந்துச்சு. அதுவா, காய் அங்கிள் ஆகிட்டானா? அங்கிள் ஆகிட்டானா? யாருக்கு? ஜங்ஷிகா? இல்லை இல்லை, அகிலனுக்கும் ஜேகேக்கும். எதே, அகிலனும் ஜேகேயும் காயை பார்த்தா அங்கிள் சொல்கிறாங்களா? ஆமாடா, அந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருந்துச்சு. எதுக்கு திடீர்னு அப்படி சொல்லாங்க? அண்ணன் தானே கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது காய் அப்பாவாயிட்டான்ல. என்னம்மா சொல்கிற, நிஜமாவா? ஆமாடா, உன்கிட்ட சொல்லலாம் சொல்லி வந்தான், பார்த்தா நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. சரி நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேம்மான்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி, அதுக்கும் இப்போது அங்கிள் சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? அது சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தாங்கடா காயை போட்டு. அவனுக்கு பார்த்தா தெரியுமே அகிலனும் அப்புறம் ஜேக்கியும். அதை வேற அந்த காய் உண்மையை நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் வேறு பண்ணிகிட்டு இருந்தான். சரி ஓகே, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு சீக்கிரமாக போய் மச்சனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி உன்னை ஜேக்கி தேடிட்டு இருந்தா பாரு. என்னைய ஜேக்கி தேடனா? எதுக்கு தெரியல, நீ தான் அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுமா? நானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நிற்கிறாரு. என்னடா போய் ரெடியாக போ. ஏமா அவன்கிட்ட சைக்கிள் இல்லை? தெரியல, இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போனால் மிக் கூட தான் ஸ்கூல் போவேன், ஏன்னா நான் எக்ஸாமே எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறானா. அப்படின்னா அவன் சொல்ல மாட்டானே. ஒருவேளை அந்த தாய் கிளி எதுவும் பில்டப் பண்ணுதோ? என்னடா பார்க்குற? ஒன்றும் இல்லை. ஐயோ, என் நிலமை என்ன ஆகுமோ தெரியலையே அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இப்போ ஒரு நேராக அவருடைய ரூமுக்கு தான் போகிறாரு. இப்போ பைக் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து வீட்டு முன்னாடி வந்து அப்படி ஸ்டாப் ஆகுது. ஜங்ஷி, எப்படி இருந்துச்சு? சித்தப்பா சூப்பராக இருந்துச்சு அப்படி சொல்லி அதை அப்படியே கிளாப் பண்ணுது. தினமும் இந்த மாதிரி போகலாமா வெளியே? போகலாம். இவன் கெட்டது பார்த்தா தான் அந்த பிள்ளையும் கெடுக்குது. எங்க சும்மா இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜங்ஷி, பாட்டி இங்கே வா, காலையில் இருந்துச்சோன்னா பைக்கில் ரவுண்டா? சாப்பிட மாட்டியா? சாப்பிட்ணும், பசிக்குது. ஆனால் இதுவும் ஜாலியாக இருந்துச்சு சித்தப்பா கூட. சித்தப்பா அப்படி சொல்லிட்டு இப்போ பைக் ஓட்டு இறங்கி அப்படியே பேபி தூக்குறாரு. இதே மாதிரி தினமும் வெளியே கூப்பிட்டு போவீங்களா? கூப்பிட்டு போவேன், ஆனால் நீ எனக்கு தினமும் சீக்ஸில் கிஸ் பண்ணோம். கொடுத்துட்டா போச்சு அப்படி சொல்லிட்டு ஜேக்கியோட சீக்ஸ் அப்படியே பிடிச்சி ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணுது. இந்த பக்கம் அந்த பக்கமும் கிஸ் பண்ணுது. இப்போது ஜேகே பேபி சீக்ஸில் அவர் கிஸ் பண்ணிட்டு அப்புறமா கூப்பிட்டு போகிறேன். இப்போ எனக்கு சித்தப்பாவுக்கு எக்ஸாம் இருக்குல்ல. அப்படியா, நீ ஸ்கூல் போகிறியா? ஸ்கூல் போகிறேனே, 12th ஸ்டாண்டர்ட் போகிறேன். ஆனால் இன்னும் நான் ஸ்கூலுக்கு வரலையே. சித்தப்பா கூட தினமும் ஸ்கூலுக்கு வரியா? வரேன், ஆனால் இன்னும் ஸ்கூல் சேர்க்கலையே. சரி நான் உங்கள் அம்மாட்ட கேட்கவா? ஜெமீன் அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. என்னடா இது, அண்ணா கல்யாணம் பண்ண பேர் சொல்லி கூப்பிட்றேன். என்ன அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெமீன் வெளியே வந்து ஜேகே பார்த்துட்டு நிற்கிறாரு. உங்களை நான் எப்படி சொல்லி கூப்பிடணும்? எப்படின்னா புரியல. எனக்கு உங்களை பேர் சொல்லி கூப்பிட தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இவங்க அந்த மாதிரி கூப்பிடக்கூடாதுங்கிறாங்க, ஆனால் நான் உங்களை அப்படி தான் கூப்பிடுவேன். இப்போ பரவாயில்ல, இருக்கட்டும், நீ நேம் சொல்லியே கூப்பிடு, பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏனோ பேபி ஸ்கூலில் சேர்க்காமல் இருக்கீங்க. நான் ரிட்டன் சென்னைக்கு போனோன்னு சேர்க்கணும்னு நினச்சேன், அதான் நான் ரிட்டன் போகலையே. சரி ஓகே, நீங்கள் ரிட்டன் போகல, இங்கே சேர்த்து விட்லாம்ல. இன்னும் நான் அதை பற்றி ஜியோன்ட்டு எதுவுமே பேசலை. இதில் என்ன இருக்குது? அதான் நம்ம ஏரியாலே ஸ்கூல் இருக்குல்ல, அங்கேயும் சேர்த்து விட்ற வேண்டியதானே. ஆமல, எனக்கு ஜேகே சொன்னது தான் யோசனை வருது.
ஜிமின் இன்றைக்கி போய் நம்ம பேபி சேர்த்து விட்டு வந்துடலாமா அப்படி சொல்லி ஜியோன் இப்போது ஒரு ஷர்ட் வேர் பண்ணிட்டு வெளியே வராரு. இப்போவே வா, இதுக்கு என்ன நேரம் காலம் இருக்குது? பிரின்ஸிபல் நமக்கு தெரிஞ்சவர் தான், உடனே நம்ம அட்மிஷன் போட்டுடலாம். ஏற்கனவே 1 மந்த் ஸ்கிப் ஆகிருக்குல்ல. சரி ஓகே, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜிமின் வந்து போயிடுறாரு. டே நீ பேபி கூட எக்ஸாம் கொடுக்க டைம் ஆகிடுச்சு, ஸ்கூல் கிளம்பு அப்படி சொன்னோன்னே இப்போ ஜேகே பேபி ஜியோன்ட்ட கொடுத்துட்டு விசில் அடிக்கிறாரு. விசில் அடிக்க சத்தம் கேட்டோன்னே திப்பு திப்புன்னு இப்போ மிக்கோடி அந்த பால்கனி வெளியே எட்டி பார்க்குறாரு. இன்னும் 10 மினிட்ஸில் கிளம்பி வந்துடுவேன். ஓகே ஓகே, நான் ரெடியாக தான் இருக்கேன், வந்துடுறேன். கொஞ்ச நேரத்தில் சொன்ன மாதிரி கிளம்பி கீழே வந்துட்டாரு. வேகமாக போய் பைக் எடுக்கலாம்னு சொல்லி போகிறாரு. ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஜோன் வந்து முன்னாடிட்டு என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கலையே. அவன் என்னமோ விசில் அடிக்கிறான், நீ என்னமோ அவனுக்கு பயந்த மாதிரி ஏதோ வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி கிளம்பி ஓடியார. என்ன நடக்குது? எதுவும் எங்களுக்கு தெரியாமல் ஏதோ சீக்ரெட் போதா என்ன? இல்லையே மச்சான், அப்படிலாம் எதுவுமே இல்லையே. இல்லையே, இந்த முகரக்கட்டையை பார்த்தா என்னமோ ஒன்று இருக்கிற மாதிரியே இருக்க. ஜியோன் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜிமின் வந்துட்டாரு. அதை பாரு, ஜிமின் வந்துட்டான். எங்கே போகிறீங்க? அது ஒன்றும் இல்லை மேக்கண்ணா, பேபியை ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு. ஓ ஜங்ஸி ஸ்கூல் போறியாண்ணா? ஆமாம் அங்கிள். அங்கிள் சொன்னோன்னு தான் மெக்குக்கு வந்து ஞாபகம் வருது. நிஜமாவே ஏஞ்சல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஆமாடா, உனக்கு தெரியாதா? இல்லைடா, என்கிட்ட சொல்லி காய் வந்தானா, நான் தூங்கிட்டு இருக்கனால அவன் ரிட்டர்ன் போயிருக்கான். இப்போது எங்கே அவன் ஏதோ முக்கியமான கேஸ் விஷயமாக ஸ்டேஷன் போயிட்டான்டா ஒர்க்குக்கு. அப்போனா ஏஞ்சல் எங்க? ஏஞ்சலை அவங்க அம்மாவும் ட்ரெயினும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் கூட்டு போயிருக்காங்களா? ஓ சரி, ஈவினிங் வந்து பார்த்துக்கிறேன். இப்போது ஜேகே வந்து மெக்கோட பைக்கில் பேக் சீட்டில் வந்து ஏறிட்டு டைம் ஆச்சு எக்ஸாமுக்கு. சித்தப்பா நானும் ஜங்ஷி இன்னைக்கு சித்தப்பாக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அவங்க முன்னாடி போட்டோம், நம்ம பின்னாடி போகலாம். சரி ஓகே அப்படி சொல்லி ஃபேஸ் அப்படி சேடாக வச்சுக்குது. ஜங்ஷிக்கு அகிலனோட ஜேகேயோ தான் அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஜேகேயும் ஜங்ஷிக்கு பாய் சொல்லிட்டு அவர் இப்போ ஸ்கூல் கிளம்பிடுறாரு. இப்போ அப்படி கட் பண்ணுன்னா ஜோன் அப்புறம் ஜிமின் தான் ஸ்கூலில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அட்மிஷனும் போட்டாங்க. இன்றைக்கி இங்கே எக்ஸாம் நடக்குது, அதனால் ஸ்கூலில் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. என்னத்தை எட்டி எட்டி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை ஜியோன், உள்ளே போய் பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது, ஆனால் உள்ளே விட மாட்டாங்களே, எக்ஸாம் வரப்போகுது. ரொம்ப ஆசையாக இருக்கேண்ணா உள்ளே போய் பார்க்கணுன்னு. ஆமாம் ஜியோன், அதான் உன்னை அன்னைக்கு கூப்பிட்டு வந்தேன்ல, அன்றைக்கி நீ திடீர்னு கூப்பிட்டு வந்தியா? நைட் டைம் வேறு, எதுவும் சரியாக பார்க்கவும் முடியல. வாட்ச்மேன் வேறு இருந்தாரா, பயந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பேபி வீட்டில் தனியாக விட்டு வந்துட்டோன்னு சீக்கிரமாக வேறு கிளம்பிட்டோம்ல. இன்னொரு வாட்டி வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே ஜிமின் எட்டி பார்த்துட்ருக்கிறாரு. அதுவும் அந்த இடம் தான் ஞாபகம் இருக்கா, அந்த வாட்டர் டேங்க். அதை மறக்க முடியுமா என்ன அப்படின்னு ஒவ்வொரு இடமா கை காட்டி இங்கே ஜியோன்ட்ட பேசிகிட்டே இருக்கிறாரு. ஜிமினோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல். ஜிமினோட ஃபேஸை மட்டும்தான் ஜியோன் பார்த்துட்டே இருக்கிறாரு. சார் அட்மிஷன் போட்டாச்சு, அப்போனா பேபி நாளையிலேருந்து ஸ்கூலில் வரலாமா? இல்லை இப்போ தானே எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, என்னோட எக்ஸாம் முடியுது, ஒரு 1 வீக் லீவ், அதுக்கப்புறம் நீங்கள் பேபி கொண்டாந்து ஸ்கூலில் விடலாம். சரி ஓகே தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு பேபியை கூப்பிட்டு இப்போ ஜியோன் ஜிமின் 2 பேருமே கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே நைட் தான். இல்லை மம்மா, நான் சித்தப்பா கூட தூங்குறேன்னு. ஜங்ஷி நீ வர ரொம்ப அடம் பிடிக்கிறேன், அவங்கள நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. என்னை யார் டிஸ்டர்ப் பண்ண போகிறா அப்படி சொல்லி பின்னாடி இந்த ஜேகேயோட வாய்ஸ் ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. இப்போது ஜேகே வந்து பேபி எப்படி தூக்குறாரு, அதுவும் அப்படியே ஜேகே கிட்ட குதிச்சிட்டு போகுது. சித்தப்பா அந்த மம்மாவை பாரு, உன் கூட நைட்டு தூங்குறேன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்குது. ஜியோன் சொல்லுடா, பேபி என் கூட தூங்குறதுல உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா என்ன? எனக்கு என்னடா ப்ராப்ளம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேபி ஆசைப்பட்டா கூப்பிட்டு போ. ஜிமின் உங்களுக்கு? இல்லை எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் எதுக்கு பேபி திட்டிருக்கீங்க? ஜங்ஷி நீ நானும் தூங்கலாமா? ஜாலி, நான் இன்றைக்கி சித்தப்பா கூட தூங்க போகிறேன். சித்தப்பா? இன்னொரு சித்தப்பா அங்கே தான் இருப்பாரா என்ன? அங்கே தான் தூங்கிட்டுருக்கான் எறும் மாட்டு. விழுந்து படிக்க வேண்டியது, எக்ஸாம் முடிஞ்சவொடனே செம்மையாக தூங்க வேண்டியது. உனக்கு ஒன்று தெரியுமா ஜங்ஷி? என்ன சித்தப்பாக்கும் 1 வீக் லீவ், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமா? ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொல்லி பேசிகிட்டே இப்போ ஜேகே பேபி தூக்கிட்டு ஒரு ரூமுக்குமே போயிடுறாரு. போகிறவங்கள தான் ஜிமின் பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னாச்சுடி இப்போ எதுக்கு அப்படி பார்த்துட்ருக்க? இல்லை ஜேகே நல்லவனா கேட்டவனா அப்படி கேட்டவனே அங்கே ஜியோன் பயங்கரமாக ஸ்மைல் பண்ணார். இப்போ எதுக்கு அப்படி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க? அவனுக்கு கோவம் வரப்போகுது. என்னடி கேள்வி இது? இல்லை அங்கிள் எப்போ பார்த்தாலும் ஜேகே திட்டிகிட்டே இருக்கிறாங்க, ஆனால் அவன் அந்த மாதிரி தெரியலையே. உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கு பார்த்தா ஜேகே நல்ல ஒரு மாதிரி தான் தெரியுது, ஆனால் கொஞ்சம் கோவப்படுவார், அப்படி தானே? ஜேகே கெட்டவெல்லாம் கிடையாது, அவன் கண்ணு முன்னாடி எதனா தப்பு நடந்தால் அது அவனுக்கு பிடிக்காது. 2வது இந்த வயசில் பசங்களுக்கு இருக்கிறது தானே, ஸ்கூல் படிச்சிட்ருக்காங்க, டீனேஜ் வயசு, கொஞ்சம் கெத்து காட்டணும்ல, அதனால் அந்த மாதிரி சுற்றிட்டுருக்கான். மற்றபடி படிப்பு விஷயத்துலலாம் அவனை அடிச்சுக்க ஆளே இல்லை.
அகிலன் இருக்கா பத்தியா, விழுந்து விழுந்து படிப்பான். இருந்தாலும் அவனால் சென்டம் அடிக்கவே முடியாது. ஆனால் இவன் இருக்கான் பத்தியா, இவன் எப்போ படிப்பான் எப்படி படிப்பானே தெரியாது. ஆனால் மார்க் எடுத்துருவான். ரொம்ப வித்தியாசமானவன். சரி போகலாமா? எங்கே போகலாமா? நைட்டில்? அதுவா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு விளாந்தான். ரவுண்டா? நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுவியாண்ணா? ஏ லூஸு, நான் எப்படி ட்ரிங்க் பண்ணேன்? இல்லை இப்போ நீ தானே சொன்ன ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு. பைக்கில் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாமான்னு கேட்டேன். ஓ, நீ அத்தை கேட்டியா? நான் கூட நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுவியோன்னு நினச்சேன். அப்படி பண்ணுறவனா இருந்தால் நான் எப்போவும் பண்ணியிருப்பேனடி. போகலாமா? ம் அப்படின்னு பைக் உருட்டிட்டு போகிறாரு. என்ன பைக் உருட்டிட்டு போகிற? ஸ்டார்ட் பண்ணால் எல்லாத்துக்கும் தெரியாதா? ஆமாம்ல, என்னடா ஆச்சு? நீ என் பழைய ஜிமீன் மாதிரியே இல்லை. அது நான் வளர்ந்துட்டேன்ல. நீ எங்கே வளர்ந்த? அப்படியே தான் இருக்க. ஆனால் உன் அறிவு தான் வளரவே இல்லை. ஏறு, நீ ரொம்ப பண்ணுற ஜோன். நான் கூட வரல போ. என் பாப்பா உன் கூட வரமாட்டியா? ஆமாம் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு பேக் சீட்டில் ஏறி உட்காண்டாரு. இந்த பக்கம் ஜியோன் ஸ்மைல் பண்ணிவிட்டு பைக்கமே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ ஜிமீன் ஜியோனோட முதுகில் வந்து அப்படியே படுத்துக்கிறாரு. என்னடி பண்ணுற? சில்லுன்னு காற்றுக்கு உன்னை அப்படியே ஹக் பண்ணால் நல்லாயிருக்கு. உனக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு தான் என்னென்னமோ ஆகுது. என்ன ஆகுது? தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற பற்றியா? என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். மழை வர மாதிரி இருக்குது ஜியோன். சில்லுன்னு காற்று அடிக்குது. நல்லா இருக்குடா அந்த கிளைமேட். சில்லுன்னு காற்று, பைக்கில் உன் கூட அது உன்னை ஹக் பண்ணிக்கிட்டு இந்த ஃபீல் எப்படி இருக்குது தெரியுமா? அப்படின்னு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. எங்கே போகிறாரு சொல்லிட்டு அங்கே ஜிமினுக்கு தெரியவே இல்லை. இப்போ பைக் அப்படியே ஸ்டாப் ஆகுது. இப்போ தான் ஜிமின் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஜூன், என்னது ஸ்கூல்கிட்ட? வாயமோட, இங்கே வாட்ச்மேன் நிற்கிறாரு. இப்போ எதுக்கு நீ இங்கே கூப்பிட்டு வந்த? அங்கே மெக்கு காய் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அமைதியாக இருக்கியா இல்லை கிஸ் அடிச்சிடவா அப்படின்னு சொன்னோன்னே அங்கே ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. பேசவே இல்லை. இப்போது ஜோன் வந்து ஜிமினோட கையை பிடிச்சிட்டு வா போகலாம். ஸ்கூலுக்குள்ளேயா? ஆமாடி, நீ தானே ஆசைப்பட்ட. ஜோன், அதுவும் மெயின் கேட் வழியாவா? எப்போவுமே நம்ம பேக் சைட் வழியாக தானே போவோம். இப்போது மழை பெய்யுதுல, அந்த பக்கம் வழியே இல்லடி. சரி விட்டு ஜோன், இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். நீ ஆசைப்பட்டல, அதை உடனே நிறைவேற்ற வேணாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமினோட கையை பிடிச்சி மெதுவாக கூட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஜிமின் ஜோனை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. அந்த வார்த்தை, நீ ஆசைப்படலை, அதை நான் நிறைவேற்ற வேணாமா அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தை அது யதார்த்தமாக தான் சொல்லியிருந்துருப்பார். ஆனால் ஜிமினுக்கு கண்ணிலேருந்து அப்படி டியர்ஸே வந்திருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி ஜிமின்கிட்ட யாருமே சொன்னதே கிடையாது. ஜிமினுக்குன்னு எதுனா ஆசை இருக்கா என்ன? அப்படி தான் எல்லாருமே யோசிச்சுருந்துருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி, முக்கியமாக அவங்க அப்பா மொத்த தடவையாக ஒரு பர்சன் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன். ஜிமினுக்கு அப்படியே ஹாப்பி டியர்ஸே வந்திருக்கும். இது எதுவுமே கண்டுக்காமல் ஜிமினோட கையை பிடிச்சி மெதுவாக கூட்டு போயிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் மெக் அப்புறம் காய் 2 பேரும் அந்த வாட்ச்மேனை கூட படாத பாடுபடுத்திட்டு இருக்கிறானுங்க. ஏப்பா, உங்களுக்கு என்ன தான்ப்பா பிரச்சனை? நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் இந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, அதான் நான் ஒத்துக்கிட்டேனே. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள் அங்கிள், நாங்கள் இந்த ஸ்கூலில் தான் படித்தோம். டேய், இந்த முகரக்கட்டையை நான் தினமும் தான் பார்க்குறேன். நீ தானே அந்த ஜியோனோட தம்பி ஜேகே ட்ராப் பண்ணுவேன். உன் மூஞ்சி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடா. இப்போ என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? என்னைய ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப டெரராக அங்கே காய் தான் ஒரு ஃபேஸை வச்சுட்ருக்காரு. சார், உங்களை ஞாபகம் இல்லாமல் இருக்குமா? இந்த ஸ்டேஷனில் தானே ஒர்க் பண்ணுறீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். அப்போ நான் அங்கே என்ன தெரியுது பாரு. சார், அங்கேயா அப்படின்னு அந்த வாட்ச்மேன் அப்படியே உத்து பார்த்துட்ருக்கிறாரு. இந்த பக்கம் சுகா தலையில் அடிச்சுட்டு, இவனுங்க ஒன்றத்துக்குமே லாய்க்கலை அப்படின்னு சுகா இந்த பக்கம் ஜோனுக்கு கை காட்டுறாரு. ஜோன் இப்போ மெதுவாக சுகா கிட்டே வந்துட்டாரு. சுகா, இந்த பைக்கு இப்போதைக்குன்னு பைக்கை எடுத்துகிட்டு போயிடு, நாளைக்கு மார்னிங் கொண்டாந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிவிடு. சரி ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு உள்ளே போ. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜோன் ஜிமின் 2 பேருமே இப்போ உள்ளேயும் போயிட்டாங்க. இப்போ சுகா பைக்கை கொண்டு போய் நேராக அந்த வாட்ச்மேன் பாட்டுறாரு. வாட்ச்மேன் ஒரு செகண்ட் பயந்து போய் இவன் யாரா புதுசாக அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி, நீ என்ன இந்த பக்கம்? ஒரு வேலை விஷயமா வந்தேன் அங்கிள், இந்தாங்க ஃபுட். என்னப்பா இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன்? இந்த பக்கம் வந்தால் இப்போ உங்களுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுப்பேன் தானே அங்கிள்? சுகா, இவங்க 2 பேரும் உனக்கு தெரியும் தானே? இவன் காய் அப்புறம் அவங்க மெக் உன்னோடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாம் அங்கிள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க பாருப்பா, சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கிறாங்க, இங்கே பாருங்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கிள், அவன் கிடக்குறாங்க மெண்டலுங்க, நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. டேய், பைக் எடுத்துகிட்டு வாடா அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு கீயை தூக்கி மெக்கு மேலே விசிறி அடிச்சுட்டு அங்கே சுகா வந்து போயிடுறாரு. பின்னாடியே மெக் அப்புறம் காய் அங்கிள் பாய் அப்படி சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறானுங்க. இவனுக்கு எதுக்கு வந்தானுங்க, என்கிட்ட என்ன பேசுகிறானுங்க, இப்போ எதுக்கு இப்போ போகிறானுங்க ஒன்றுமே புரியாமல் அந்த அங்கிள் அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டே அங்கே போகிற காய் அப்புறம் மெக்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு.
இப்போது ஸ்கூலுக்குள்ளே தான் ஜூன் அப்படி எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு. ஜூன் என்னடி என்ன எட்டி எட்டி பார்த்துட்ருக்க, ஓ போகலாம் இரு அப்படின்னு ஒரு வாட்ச்மேனை தான் பார்த்துட்ருக்காரு. வாட்ச்மேனுக்கு சுத்தமாக முடியல. என்னது ஒரே தூக்கமாக வருது, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன ஆயிருக்கும் அப்படி சொன்னால் இது சுகாவோட பிளான் தான். வாட்ச்மேனை என்ன சத்தம் கேட்டாலும் உள்ளே வந்து அவர் பார்ப்பாரு. அதனால் அவருக்கு கொடுத்த ஃபுட்டில் தூக்க மாத்திரை வந்து கலந்துருப்பாங்க. என்னத்தை எட்டி பார்த்துட்ருக்க அப்படி சொல்லி ஜிமினி எட்டி பார்க்கும்போது அந்த வாட்ச்மேன் தட்டி தன்மாரி அந்த கேட்டை வந்து அப்படியே சாத்திட்டுருக்கிறாரு. என்னாச்சு வாட்ச்மேனுக்கு உடம்பு சரியாண்ணா? இல்லடி தூக்கம் வருது போல இருக்குது. தூக்கம் வருதா? அது எப்படி நைட் டியூட்டிக்கு வந்துட்டு இப்படி தள்ளாடுற அளவுக்கு தூக்கம் வரும்? எதுவும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாரா என்ன? அதெல்லாம் இல்லடி, நாங்கள் தான் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தோம். ஜூன் என்ன வேலை பார்த்து வச்சுருக்க, இதனால் அவளுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? அமைதியாயிரு, ஒரே ஒரு மாத்திரை தான், அதனால எதுவும் ஆகாது. நாளைக்கு மார்னிங் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவார், அமைதியாயிரு. அந்த பக்கம் வாட்ச்மேன் சேரில் தான் உட்காந்து இருந்திருப்பாரு. மழை வேற தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பயங்கரமாக தூக்கம் வேற வருது. இதுக்கு மேலே வாட்ச்மேனால் முடியல. அவர் இப்போ நேராக வந்து அவங்களுக்குன்னு கொடுத்துருப்பாங்களே ரூம், அதில் வந்து பேசாமல் படுத்துக்கிட்டாரு. முடிஞ்சிச்சு, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு இப்போ திரும்பி ஜிமினை பார்க்குறாரு. என்னங்கிற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா அந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்பீச்செலாம் சொல்லுவாங்களே, ஃபஸ்ட்டு ஜிமின் நின்று ஸ்பீச்செலாம் சொல்லுவார். இந்த இடத்துல போய் ஜிமினை நிப்பாட்டி வச்சுருக்கிறாரு. என்ன பண்ணுற ஜியோன், இப்படியே நில்லு, நான் இங்கே நிற்கிறேன், இது கரெக்டா? இல்லை இன்னும் கொஞ்சம் தெளிவா. இங்கே இந்த இடம் தான் கரெக்ட். சரி ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணு. அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமினியும் என்ன பண்ணார், ஒரு கையை கூப்பி ஐஸை க்ளோஸ் பண்ணி தமிழ் தாய் வாழ்த்த பாட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஜியோனும் அப்படி தான், அவருமே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. பாடிக்கிட்டே ஜிமின் அவருடைய ஐஸை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஆல்ரெடி ஜியோன் அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கிறாரு. ஜிமின் பார்த்த உடனேயே ஜியோன் அவருடைய ஐப்ரோ ரேஸ் பண்ணி என்னங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜிமின் ஒன்றும் என்னங்கிற மாதிரி தலையாடுறாரு. இப்போது ஜியோன் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஹேண்டை எடுத்துகிட்டு வந்து அவருடைய லிப்ஸில் வச்சு அப்படியே ரஃப் பண்ணுறாரு. அவ்வளோதான். அதுக்கு மேலே ஜிமினால் அங்கே நிற்கவே முடியல, அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியுமே ஜோன் அப்படியே திரத்திட்டு வர்றாரு. ஜிமின் நேராக ஓடி போய் ஒரு பிளேஸில் உட்காருவார்ல, இவங்கெல்லாம் ஃபுட்பால் மேட்ச் விளையாடும் போது அந்த பிளேஸில் போய் உட்காண்டாரு. இப்போது ஜியோனுமே அப்படியே மூச்சு வாங்கிட்டு அவருமே ஃபஸ்ட்டு எந்த பிளேஸில் உட்காந்துருப்பாரோ அதே பிளேஸில் வந்து போய் ஜிமினை பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்கிறாரு. என்ன வேணும்? தாகமாக இருக்குது, தண்ணி வேணும். உங்கள்கிட்ட தண்ணி இருக்குமா? நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வருவீங்களே, எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அச்சோ எடுத்துகிட்டு வரலையே, நம்ம வேணால் போய் டேங்க்கில் போய் குடிச்சிட்டு வரலாமா அப்படின்னு ஜிமின் வந்து சொல்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா டேங்க் கிட்ட தான், என்ன சார் ஏன் மூஞ்சியை பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு தான் தண்ணி தாகமாக இருந்துச்சு, குடிங்க, ஒரு டேங்க் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது, ஏன் உங்களுக்கு தண்ணி வேணாமா? எனக்கும் தான் வேணும் அப்படி சொல்லி அந்த டேப்பை ஓப்பன் பண்ணி ஜிமின் ஜியோனை பார்த்த மாதிரியே குடிச்சிட்டு இருக்கிறாரு. பாதி தண்ணி தான் ஜிமினோட மவுத்தில் போகுது, மீதி தண்ணி அப்படியே கீழே விழுகுது. இப்போது ஜியோன் என்ன பண்ணுறாரு, அந்த கீழே விழுகுதுல அந்த தண்ணி அதாவது ஜிமினோட ஹேண்ட்லேருந்து அப்படியே கீழே வலிஞ்சிட்டே இருக்குது. அந்த இடத்துல அவருடைய மவுத்தை வச்சு அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜியோனோட லிப்ஸ் ஜிமினோட ஹேண்டில் அப்படியே படுது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது ஜிமினுக்கு. ஜிமின் சடனாக அந்த இடத்த விட்டு போகலான்னு சொல்லி போகிறாரு. இப்போது அவருடைய ஹேண்டை பிடிச்சி ஜியோன் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, எவ்வளோ தூரண்டி ஓடுவேன் ஜியோன், எனக்கு இந்த ஸ்கூல் ஃபுல்லாக சுற்றி வரணும், நீயும் நானும் எங்கே இருந்தோமோ அந்த பிளேஸ் ஃபுல்லாக அப்படின்னு இந்த ஸ்கூலை ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு வராங்க. இப்போ அந்த கிரவுண்டுக்கு நடுவில் நின்றுட்டுருக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மழை அப்படியே பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ நீ ஹாப்பியா? இல்லைங்கிற மாதிரி தலையாட்டாரு. ஏய், நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஸ்கூல் ஃபுல்லாக சுற்றி வந்திருக்கோண்டி, இதெல்லாம் வெளியே இருக்குன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன் உனக்காக. நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காகவா? ஆமாம், நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக தான். உனக்கு தெரியுமா ஜியோன், என்னடி நல்லா தானே இருந்தேன், இப்போ எதுக்கு நீ இவ்வளோ சேட் ஆகிற? இல்லை ஜியோன், இதை ஃபர்ஸ்ட் தடவை என்னுடைய ஆசையை ஒருத்தவங்க நிறைவேற்றுறாங்க, அதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஏய், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? எனக்கு பெரிய விஷயந்தான் ஜியோன். சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதே இல்லை. மொத்த முறையாக நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு நடக்குது, அதுவும் என்னுடைய ஜியோன் எனக்காக. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஜியோன். ஜியோனை வந்து அப்படியே டிக்டாக் பண்ணிக்கிறாரு. செம்மையாக மழை பெய்யுது. 2 பேரும் நட்டு க்ரௌண்டில் நின்றுட்டுருக்குறாங்க. ஃபுல்லாக தொப்பக்கட்டியாக நினச்சிட்டாங்க. ஜியோன், நம்ம கிளாஸ் ரூம் போகலாமா? இன்னும் நம்ம அங்கே போவே இல்லை. இப்போது
அந்த டோரை தான் அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் எந்த இடத்துல அந்த பெஞ்ச் டேபிள் இருக்குமோ அதே இடத்துல தான் இருக்குது. ஜியோனோட ஹேண்டை பிடிச்ச மாதிரியே இப்போது ஜிமினுமே போய் ஜியோன் பக்கத்தில் போய் அப்படியே உட்காந்துக்கிறாரு. ஜியோனோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்கிறாரு. அவருடைய கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கிறாரு. வெளியே பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜியோன் இன்னும் டைட்டாக ஹக் பண்ண மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கிறாரு. ஏன்னா ஜிமினுக்கு அப்படியே குளிர ஆரம்பிக்குது. வெளியேருந்து சில்லுன்னு காற்று வேற வருது இல்லையா. ஜியோன் எனக்கு எனக்கு ரொம்ப குளிருது. என்னை இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணிக்கோ. ஹக் பண்ணிட்டு தாண்டி இருக்கேன். இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கோ. எனக்கு ரொம்ப குளிருது. நீ ஈரமாக ட்ரெஸ் போட்டிருக்கல, அதனால தான். ஆமல்ல, இப்போ என்ன பண்ணுறது? நீ அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடு ஜியோன். அப்படி சொல்லும் போதே இப்போ ஜியோன் வந்து ஜிமினை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிமின்மே பேக் கிஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ரகடாக இருக்குது அந்த கேஸ். ஜியோன் கிஸ் பண்ணிக்கிட்டே ஜிமினோட ஷர்ட் பட்டன்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஜிமின் ஸ்டாப் பண்ணவே இல்லை. இப்போது ஜிமினோட ஷர்ட்டையுமே அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாரு. ஆனால் ஜிமினுக்கு இது பத்தலை, அவருக்கு இன்னும் குளிருது. அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, கிஸ் பண்ணிக்கிட்டே, அதாவது ஜிமின் ஜியோன் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ஜியோனோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. அதுக்கு ஜியோன் ஹெல்ப் பண்ணுறாரு. அவருமே இப்போது வேகமாக ஒரு ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜியோன் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினோட நெக்கெலாம் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜியோன் எனக்கு பத்தலை, இன்னும் எனக்கு அதிகமாக குளிருது அப்படின்னு சொல்லும் போதே ஜியோன் ஜிமினோட செஸ்ட்டை அப்படி ப்ரெஸ் பண்ணுறாரு. ஜிமினுக்கு அப்படி பெயினாக இருக்குது. ஜியோன் அப்படி சொல்லி எப்படி டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இப்போது ஜிமினை இப்போ அந்த பெஞ்சில் எப்படி படுக்க வைக்கிறாரு. ஜிமினுமே அப்படியே படுத்துக்கிறாரு. ஜியோன் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினோட பாடி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிட்டே வராரு. அங்கங்கே பைட் பண்ணுறாரு. அது ஜிமினுக்கு சொல்லப்போனால் பெயினாகவே இல்லை, இன்னும் வேணுங்கிற மாதிரி தான் தோணுது. ஜியோனோட ஹேர் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இப்போது ஜிமினோட செஸ்டெல்லாம் அப்படியே சக் பண்ணுறாரு. அந்த இடத்துலையுமே அப்படியே பைட் பண்ணுறாரு. ஜியோன் பெயினாக இருக்குடா. ஜியோன் கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டம்க்குமே போயிடுறாரு. பாட்டம் ட்ரெஸ்ஸுமே ரிமூவ் பண்ணிடுறாரு. அவருக்கும் சரி ஜிமினுக்கும் சரி இன்னும் டைட்டாக ஜியோன் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு இன்னும் எனக்கு குளிர்து ஜியோன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே ஜிமினுக்கு உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது குளிரில். இப்போது ஜியோன் அப்படியே ஜிமினை மேலே தூக்கி ஒரு ஹிப் மேலே அப்படியே உட்கார வச்சுக்கிறாரு. ஜியோன் பெயினாக இருக்குடா அப்படின்னு ஒரு நெக்கில் ஹேண்ட் போட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. என்னென்னா ஜியோன் அப்படியே இன்சர்ட் பண்ணியிருந்திருப்பாரு, அதான் ஜிமினுக்கு பெயினாக இருந்திருக்கும். அதே பொசிஷனில் வச்சு தான் ஜியோன் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஜிமினுக்கு பெயினாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு அந்த ஹீட் தேவைப்படுது. பெயினில் ஒரு முழங்கினாலும் இன்னும் ஜியோன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜியோன் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே ஜிமினோட பாடி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது ஜிமின் அப்படியே ஜியோனோட ஃபேஸ் அப்படியே தூக்குன மாதிரி பிடிச்சி ஜியோனுக்கு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஐ லவ் யூ ஜியோன், ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேலிளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா. ஒரு ஜன்னல் அங்கிருக்கு தென்றலிட்டி பார்ப்பதற்கு, அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தீண்டுவதா. மாமன் காரந்தானே மாலை போட்ட நானே, மோகம் தீரவே மெதுவாய் தொடலாம். மீனம்மா மழை உன்னை நினைத்தால் இங்கு எனக்கல்லவா குளிர் காய்ச்சல் வரும். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் கொஞ்சமாக மழை துளிலாம் அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குது. அந்த ட்ரீல இருந்தும் ஒரு ட்ராப் அப்படியே கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அங்கே அந்த குருவிங்களோட சத்தம் கீச்சுன்னு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ தான் ஜிமின் அப்படியே அவருடைய ஐஸை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. லைட்டாக அவருக்கு குளிரவும் ஆரம்பிக்குது. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா வித்தவுட் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாரு. ஆனால் ஜியோன் மேலே தான் படுத்துட்ருக்கிறாரு. ஜிமினை கீழே விழுகாத அளவுக்கு ஜிமினை அப்படியே ஹக் பண்ண மாதிரி தான் படுத்துட்ருக்கிறாரு. ஏன்னா அது ஒரு பெஞ்சு தானே, ஒரு ஆள் மட்டும் தான் படுக்க முடியும், அதுவும் கம்ஃபர்டபுளாக படுக்கவே முடியாது.
அதில் தான் 2 பேரும் நைட் ஃபுல்லாகவே இருந்திருப்பாங்க. எப்போ தூங்குனாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல. ஜியோன் ம் ஜியோன் சொல்லுடி, டயர்டாக இருக்குல்ல அப்படி சொல்லி பிரண்டு படுக்கலாம்னு சொல்லி போகிறாரு. பிரண்டு படுக்காத விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லும் போதே அப்படி கீழேயும் விழுந்துட்டாங்க. இப்போ ஜிமீனுக்கு தான் சரியான அடி. ஏன்னா ஜிமீன் கீழே, ஜிமீன் மேலே ஜியோன் வலிக்குது ஜியோன் அப்படிங்கிறாரு. இப்போ தான் ஜியோன் அவருடைய ஐஸை நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஜிமீன் வித்தவுட் ட்ரெஸ் 2 பேருமே. ஆனால் நைட் அவர் சரியாக பார்த்துருக்க மாட்டார். இப்போ வெளிச்சத்தில் ஜிமினை வச்சுக்கன்னு எடுக்காமல் பார்த்துட்ருக்கிறாரு. என்ன பார்க்குற ஐஸ் மூடு அப்படி சொல்லி அவர் கையை எடுத்துகிட்டு வந்து இப்போது ஜியோனோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. ஜியோன் ஜிமினோட கையை பிடிச்சி கீழே இறக்கிட்டு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, பார்க்குறதுல தப்பா நைட்டு சரியாகவே தெரியலடி அப்படின்னு அந்த கையை எடுத்து விட்டு ஜிமினை மறுபடியும் பார்க்குறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எந்திரி, விடிஞ்சிருச்சு, இந்த வாட்ச்மேன் எந்திரிச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லும் போது தான் வாட்ச்மேனோட ஞாபகம் வருது. வேகமாக அவருடைய வாட்ச் எடுத்து பார்க்குறாரு. ஐயோ, நேரம் அந்த வாட்ச்மேன் எந்திரிச்சிருப்பான். என்ன சொல்கிற ஜியோன், வேகமாக எந்திரி, ட்ரெஸ் மாற்று. அந்த பக்கம் வாட்ச்மேனை பார்த்தோம் அப்படின்னா அவர் அப்போ தான் தலையில் கையை வச்சுட்டு, ஐயோ என்னது அது, சரக்கு கூட அடிக்க மாட்டோமே, அப்புறம் என்ன இப்படி இருக்குது அப்படி சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. இப்போது இவங்க 2 பேரும் கீழே விழுந்திருப்பாங்கள்ல, இந்த சத்தம் வாட்ச்மேனுக்கு கேட்டுருந்துருக்கோம். என்னது சத்தம், யாரும் இருக்காங்களா என்ன அப்படின்னு அந்த வாட்ச்மேன் ஒவ்வொரு கிளாஸாக போய் செக் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதுக்குள்ளாட்டி இவங்க 2 பேருமே வேக வேகமாக அவங்க ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு கீழே இறங்கி ஓடியாராங்க. இவங்க அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி இப்படி வெளியே தான் வந்திருப்பாங்க. பார்த்தாங்க வந்து வாட்ச்மேன் வராரு. ஜிமீன் அப்படி சொல்லிட்டு ஜிமீனை பிடிச்சி அதே இடம், அந்த படிக்கட்டுக்கு சந்து இருக்கும்ல கீழே, அந்த இடத்த போய் ஜிமீனை நிப்பாட்டிட்டு இப்போ ஜியோனுமே போய் பக்கத்தில் நின்றுக்கிறாரு. இவங்க வந்து இங்கே நிற்கிறதுக்கும் அந்த வாட்ச்மேன் வந்து அந்த ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது ஜியோனோட ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இழுத்து, நான் கூட நினச்சேன் ஒரு இடத்த மிஸ் பண்ணிட்டோன்னு, என்ன இந்த இடத்த மிஸ் பண்ணிடுவோன்னு நினச்சேன், ஆனால் அது ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சுல அப்படின்னு ஜியோனோட ஷர்ட்டை கிட்ட பிடிச்சி இழுத்து ஜிமீன் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஜியோன் அந்த கிஸ்ஸை எவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணிவிட்டு, இதுக்கு இங்கே நேரம் இல்லை, அந்த வாட்ச்மேன் இறங்கி வர்றதுக்குள்ள நம்ம வெளியே போயிடணும் அப்படின்னு ஜிமினோட கையை பிடிச்சி இப்போ தரத்தான்னு வெளியே தான் இழுத்துட்டு வர்றாரு. ஒரு வழியாக ஜியோனும் வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஜியோன் நேராக ஒரு பைக் ஒரு இடத்த நிப்பாட்டி வச்சுருக்கோன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஜிமினால் சிரிப்பாக அடக்கவே முடியல. என்னடா கோலம் இது அப்படின்னு மெக்க பார்த்து ஜியோன் கேட்குறாரு. என்னன்னா அவர் தலையில் துணியை போட்டுட்டு ஊற்ற வச்ச மாதிரி கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கிறாரு. என்னடா இது, வேற என்ன, எத்தனை மணிக்கு நீங்கள் வர சொன்னேன், இப்போ டைம் பார்த்தியா, நீ வர்றது சொன்னது 6 o'clock, 9 மணி வரைக்கும் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன்டா. இந்த 3 மணி நேரம் என்னால் உள்ளே வந்தும் பார்க்க முடியல. அந்த வாட்ச்மேன் எப்பயும் வந்துச்சிட்டான் தெரியுமா, என்ன தாண்டா பண்ணிகிட்டு இருந்தீங்க அவ்வளோ நேரம். அது ஒன்றுலடா மச்சான், தூங்கிட்டேன். ஏண்டா இது பெட்ரூமாடா, கிளாஸ் ரூம் தானே, அங்கே என்னடா பண்ணிகிட்டு இருந்தீங்க அவ்வளோ நேரம். அது ஒன்றும் பண்ணலையே, மழை பெஞ்சிச்சா அதனால் கிளாஸ் ரூம்குள்ளே போனோம், தூங்கிட்டோண்டா. பரதேசி அலாரம் வைக்க வேண்டியதானேடா. அலாரம் வச்சா வாட்ச்மேன் வந்துட மாட்டானா. சரி கீயை கொடு புடி அப்படி சொல்லி அந்த கீயை எடுத்து ஜியோனோட கையில் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஆனால் தலையிலேருந்து துணியை எடுக்கவே இல்லை. இதை பார்த்துட்டு இருக்க ஜியோனுக்குமே ஸ்மைல் வந்துடுது. போகலாமா அப்படி சொல்லிட்டு இப்போது ஜிமீன் 2 பேருமே இப்போது பைக்கில் தான் போயிட்டுருக்குறாங்க. இப்போது ஜியோன் அப்படியே டைட்டாக பண்ணிக்கிறாரு. குளிர் போயிடுச்சா பேபி? இன்னும் குளிர் அடிக்குது ஜியோன். அப்போ நான் வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணலாமா? அப்படி சொல்லி ஜிமின் சொன்னால் தான் அந்த பைக் செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. ஒருத்தர் தலையில் இருக்க துணி பறந்து போய் கீழே விழுகுது. பார்த்தா அது மெக்கை கிராஸ் பண்ணிவிட்டு அங்கே ஜியோனோட பைக் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. இப்போ எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான் அப்படின்னு போகிற ஜியோன் அப்புறம் ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு. தான் ஜோன் அப்புறம் ஜிமினோட ரொமான்ஸ் போய்கிட்டே இருக்கும். யார் இருக்கிறாங்க என்னன்னு சொல்லி ஜோன் பார்க்குறதே இல்லை. என்ன பேபி குளிர் அடிக்குதான்னு சொல்லி ஜோன் கேட்பாரு. ஜிமினோ ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுவார். இது பாதி பேத்துக்கு புரியும், பாதி பேத்துக்கு புரியாது. இப்படியே தான் 1 வீக்குமே ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். இப்போது ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் ஜங்ஷி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகுது. வீட்டில் இருக்க எல்லா மெம்பர்ஸுமே ஜங்ஷியை ரெடி பண்ணுறதுல தான் மும்பரமாக இருக்கிறாங்க. பாட்டி எனக்கு டிஃபன் ரெடியா? ரெடி பாப்பா, இந்தா உன் லஞ்ச் பேக். தேங்க்யூ அப்படின்ட்டு அழகாக யூனிஃபார்ம் போட்டு பேக் போட்டு கையில் லஞ்ச் பேக்கோடு வருது. தாத்தா பாய்
நான் ஸ்கூல் போயிட்டுறேன். ஆல் தி பெஸ்ட் பேபி, ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். ஒழுங்காக படிக்கணும் சரியா? உன் சித்தப்பா மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தாத்தா சித்தப்பா சூப்பராக படிப்பார் தெரியுமா? அப்படி சொல்லி அங்கே ஜீவனோட அப்பா மூஞ்சியை திருப்பிக்கிறாரு. அப்படி அவனை மாதிரியே பண்ணுது பாரு, அதனால தான் அவன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் மூஞ்சியை திருப்பிக்கிறாரு. காலனியில் இருக்க எல்லாருமே அங்கே தான் நின்றுட்டுருக்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஜங்ஷன் ஸ்கூல் போகிறாங்களாம். அதை வழி அனுப்புறதுக்கு தான் மேக் பைக்கை நான் ஓட்டுறேன். டேய் நீ ஸ்கூல் படிக்கிற பையன்டா, அதெல்லாம் நான் ஓட்டுவேன், நீ பின்னாடி உட்காரு அப்படின்னு மேக்கப் பின்னாடி ஏற்றிட்டு இப்போ முன்னாடி ஜேகே தான் பேபி போகலாமா? போகலாம் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி முன்னாடி உட்காந்துக்கிச்சு. அகிலன் சித்தப்பா நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பைக்கில் வரோம். ஓகேடா பாய் அப்படி சொல்லிட்டு அகிலன் எப்பவும் போல் சைக்கிளில் போயிட்டாரு. இப்போ ஜங்ஷி எல்லாத்துக்கும் பாய் சொல்லுது. அங்கே தான் டே, சுகா, ஏஞ்சல், அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போது காய் வாய் வச்சு இல்லாமல், டேய் ஒரு போலீஸ்காரன் சொல்கிறேன், இன்னும் உனக்கு லைசன்ஸ் வரல, தூக்கி உள்ளே வச்சிடுவேன், ஒழுங்கு மரியாதை சைக்கிளில் போ, இல்லைனா அவன் பைக் ஓட்டும், நீ பின்னாடி உட்காந்துக்கோ. அங்கிள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் காதில் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிறவங்களாம் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜூன் பார்த்து உன் தம்பிக்கு வாய, என்னடா நீ சேர்ந்து சிரிக்கிற, போகலாமா? போகலாம் காய் அங்கிள் பாய் அப்படி சொல்லிட்டு பேபியுமே காயை பார்த்து பாய் சொல்லிட்டு போகுது. இப்போது ஜோன் வந்து காயோட சோல்டரில் கை போட்டு, என்ன மச்சான் இப்போலாம் நீ கொஞ்சம் தெம்பாகவே நடந்து வர, அடி மிதியில் எதுவும் வாங்குறது இல்லையோ? அதுவா மச்சான், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, அதனால் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு அமைதியாக இருக்காடா, பிள்ளை பெற்றுட்டு சேர்த்து வச்சு அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கா, அதுக்கு நீ எஸ் சொல்லிட்டேன், வேறு என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆகிப்போச்சு, வேறு வழி கிடையாதுல்ல, என்ன சொன்னாலும் கேட்க தான் வேணும். சரிடா எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லி இப்போ காயமே அவர் ஸ்டேஷன் போயிட்டாரு. சரி ஜிமின் நானே கிளம்புறேன். என்ன ஜியோன் நீ மட்டும் ஆஃபீஸ் போகிறேங்கிற, மிக்கண்ணா வரமாட்டாரா? அவருக்கு ஏதோ வேலை நடக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நேரம் ஆஃபீஸ் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறினவர், ஜிமீன் சொல்லு இங்கே வாய, என்ன விஷயம் இங்கே சொல்லு, இத்தனை பேர் இருக்காங்க, ப்ராப்ளம் இல்லையே, எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு அங்கே பேபியோட கிளாத்ஸ்லாம் இருக்கும், அதை அப்படியே மடிச்சுட்டே கேட்டுட்ருக்கிறாரு. உனக்கு குளிர்தா அப்படின்னு கேட்டோடனே அவர் கையில் வச்சுக்க ட்ரெஸ்ஸை கீழே போட்டு திருன்னு முடிச்சிட்ருக்கிறாரு. உடனே தான் கேட்டேன் உனக்கு குளிர்தா? இல்லையே எனக்கு குளிர்லையே, ஆனால் எனக்கு குளிர்தே. இப்போது ஜீவனோட அம்மா வந்துட்டு, என்னாச்சுப்பா குளிர்தா, ஏதோ ஃபீவரா என்ன அப்படின்னு ஜீவனோட ஃபோரெல்லாம் அப்படி டச் பண்ணிவிட்டு, இல்லையடா நார்மலாக தான் இருக்குது, ஒருவேளை உள்ஜுரமாக இருக்குமோ என்ன? ஆமாம் ஆண்டி உங்கள் பையனுக்கு உள்ஜுரமா, அப்படி தானே ஜியோன் அப்படி சொல்லி இப்போ டயங் வந்து நிற்கிறாரு. ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜியோன் போயிட்டாரு. இப்போ டயங் அப்படியே திரும்பி, என்ன ஜிமீன் உனக்கு குளிர்தா என்ன, எதுவும் உள்ஜுரம் அடிக்குதா? இல்லையே அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு உள்ளே போனவரோட கையை டயங் பிடிச்சிட்டு, என்னடா நடக்குதுங்க, உனக்கு குளிர்தான்னு கேட்குறாரு, அப்புறம் அவர் குளிர்துங்கிறாரு. இத்தனை நாள் உனக்கு குளிர்தா தான் கேட்டார், இப்போ என்ன உன் ஆளுக்கும் குளிர்தான், பகலிலே வா ட்ரயோங் அப்படி சொல்லி டேங்கை பிடிச்சி தள்ளி விட்டு ஜிம்னு ஒரே ஓட்டமாக உள்ளே ஓடிட்டாரு. பிடிச்சி தள்ளினதில் டேங் நேராக இப்போ வந்து சுகா மேலே தான் அப்படியே இடிச்சிட்டு நிற்கிறாரு. பார்த்தா சுகா அப்போ தான் ஷாப்புக்கு போகலாம் அப்படி சொல்லி ரெடியாகி வந்திருப்பாரு. டேய் என்னடா பண்ணுற, இப்போ எதுக்குடா ஓடி பிடிச்சி விளாண்டுட்ருக்கீங்க, ஸ்கூல் படிக்கும் போது விளாண்டதுலாம் பார்த்தாதா? சுகா என்ன ஒரு மார்க்கமாக கூப்பிட்ற, உனக்கு குளிர்தா? பைத்தியமா நீ, பங்குனி வெயில் பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்கு, குளிர்தான்னு கேட்குறேன், ஆனால் எனக்கும் குளிர்தே அப்படி சொல்லி அங்கே சுகாவோட ஷர்ட் பட்டனை பிடிச்சி பிச்சுக்கிட்டு அங்கே டேங் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. குளிர்ச்சின்னா பெட்ஷீட் போட்டு படுறி, இன்றைக்கி கடைக்கு வேறு ஆள் வரலையா, எல்லாமே நான் தான் பார்க்கணும், தள்ளு அப்படி சொல்லிட்டு இப்போ டேங்கை பிடிச்சி தள்ளி நிப்பாட்டிட்டு சுகா அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. டேங் உனக்கு குளிர்தா அப்படி சொல்லி இப்போ டேங்கோட காதுக்கிட்ட வந்து ஜிமின் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. எல்லாம் உங்களால் வந்துச்சு, புருஷன் பண்ணாட்டி 2 பேரும் குளிர்தான்னு கேட்டு இப்போ எனக்குமே அதுவே வருது, என்னை அசிங்கப்படுத்திட்டு போகிறான் அவன் அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமினை டேங் வந்து திரத்திட்டு இருக்கிறாரு. இதை எப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஜேகேவை தான் பார்க்குறோம். கையில் ஸ்டெம்ப் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு 3 பேர் வந்து போயிட்டுருக்குறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நடுவில் ஜேகே, ஒரு பக்கம் ஃபிலிக்ஸ், இன்னொரு பக்கம் அஞ்சோன் ரவுடி மாதிரி போயிட்டுருக்கிறாரு. ஒரு கையில் இருக்க ஷர்ட் பட்டன்லாம் ஊற்று அதை ஃபோல்ட் பண்ணி, அவர் ஸ்கூல் செட் தானே போட்டிருப்பாரு, யூனிஃபார்ம் ஷர்ட், அது 2 பட்டன் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவர் நேராக இப்போது மதில் செவர் மாதிரி இருக்கும் சின்னதாக, அதை எகிரி குதிச்சு பக்கத்து ஸ்கூல் தான் போயிட்டுருக்கிறாரு. அது ஒரு கேங் ஒரு கிளாஸ் ரூம் விண்டோ வழியாக பார்த்துட்டு, டே வந்துட்டான்டா, சொன்ன மாதிரி வந்துட்டான்டா, வரட்டும் இன்னைக்கு இருக்கு அவனுக்கு அப்படின்னு இந்த பக்கம் ஒரு 5-6 பேர் கையில் பேட் அது இதுன்னு எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு பேக் சைடு தான் வந்துட்டு இருக்கிறானுங்க.
அடங்கொத்தான் அப்படி சொல்லிட்டு இப்போது ஜேகே வேகமாக ஓடி போய் அந்த ஸ்டெம்பை வச்சு அந்த முன்னாடி இருக்க பர்சனை சரியான அடி அடிக்கிறாரு. என் அண்ணன் சொன்னான்னு பொத்திக்கிட்டு இருந்தா, அசிங்கமாக பேசுகிற இந்த வாய்தனடா பேசிச்சு அப்படி சொல்லி அந்த பர்சனை அடிக்கலாம்னு சொல்லி அப்படியே கையை ஓங்குறாரு. இந்த பக்கம் ஃபிலிக்ஸ் அப்புறம் அஞ்சோன் மற்ற பசங்க கூட அவங்களுக்கு ஃபைட் போயிட்டுருக்கு. மெயினாக ஒருத்தர் இருப்பான், வேணும்னே ஜேகே கூட வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். எங்களுடைய ஹிந்தி தாண்டா பெருசு, தமிழ் மீடியமில் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜேகே சீண்டிக்கிட்டே இருப்பான். அந்த வாய் இருந்தால் தானே நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வாயை உடைக்கிறதுல தான் இங்கே ஜேகே குறிக்கோளாக இருக்கிறாரு. அங்கே ஜேகேயோட ஹேண்ட் அந்த பர்சனோட மூஞ்சிக்கு நேராக போயிடுச்சு. அம்மா அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கீழே டிஃபன் பாக்ஸ் விழுகிற சத்தம்லாம் கேட்குது. ஜேகே அப்படி திரும்பி பார்க்குறாரு. ஜேகே மட்டும் கிடையாது, அங்கே இருக்க எல்லா பாய்ஸுமே திரும்பி பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் க்யூட்டாக ஒரு பர்சன் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 ஹேண்டையுமே அவர் காதில் வச்சு அப்படியே மறைச்சிக்கிட்டு ஃபேஸை ஒரு மாதிரி வச்சிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜேகேயோட ஹார்ட்லலாம் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்குது. அவங்கள சுற்றி இப்போ யாருமே இல்லை. ஜேகே முன்னாடி அந்த க்யூட்டான ஒரு பர்சன் அப்படியே சில்லுன்னு காத்தடிக்குது. ஜேகே வச்சு கண் எடுக்காம அந்த பர்சனை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஆப்போசிட்ல அந்த பர்சன் எந்த சத்தமே வரலையே அப்படின்ட்டு அவருடைய ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஐஸை ஓப்பன் பண்ண உடனே அவர் ஜேகே தான் பார்க்குறாரு. அப்படியே ஸ்லோ மோஷனில் போகுது. கண்ணை அப்படியே பிளிங்க் பண்ணி ஆப்போசிட்டில் நிற்கிற ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஓகேடா, இந்த சுச்சுவேஷனில் சாங் போடணும், ஆனால் வீடியோட லாஸ்ட்டில் அந்த நான் சாங் போடுறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதோட இந்த 1 ஷாட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் கூட யோசிக்கலாம், என்ன இது கடைசியாக இப்படி ஒரு சீனை வச்சு முடிச்சிட்டிங்களே அப்படின்ட்டு. நம்ம ஜோன் அப்புறம் ஜிமினோட 1 ஷாட்டு இங்கேயோட முடிஞ்சிருச்சு. நம்ம ஜோனோட பிரதர் ஜேகேவோட லவ் ஸ்டோரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது 1 ஷாட்டாக வருமா இல்லை 2 ஷாட்டாக வருமா இல்லை அதுக்கு மேலே வருமானு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. இதை கண்டினியூ பண்ணுமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஏன்னா ஜேகேயோட ஜியோனோட செகண்ட் பிரதரோட நேமை நான் மென்ஷன் பண்ணல இல்லையா, அப்போ தான் எனக்கு யோசனை வந்துச்சு. சரி, ஜேகே அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இதில் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு யாரை பேரை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஜியோனுக்கு வந்து ஜிமின் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கு வந்து நீங்கள் தான் நேம் சொல்லணும், வேறு எந்த நேமும் கிடையாது. நம்மளுடைய ஜிமினோட மற்ற நேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, மோச்சி, பார்க், சிம் இந்த மாதிரி எதுனா ஒரு நேம் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஜேகேங்கிற நேமுக்கு எந்த நேம் வந்து நம்ம வச்சா சரியாக இருக்கும். அது ஆக்சுவலி ஜிமின் தான், நம்ம தான் ஜியோனுக்கு ஜிமின் வச்சிட்டோம் இல்லையா, அதனால தான் நான் வந்து நேம் உங்ககிட்ட கேட்குறேன். நம்ம ஜிமினுக்கு வேறு ஏதாவது க்யூட்டான நேமாக இருந்தால் கூட சரி, அது கூட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். யார் வந்து அதிகமாக அதுக்கு வந்து லைக் பண்ணுறீங்களோ இந்த நேம் வைங்க அப்படின்னு சொல்லி அதிகமாக கமெண்ட் பண்ணுறீங்களோ, அதிகமாக லைக் பண்ணுறீங்களோ, அந்த நேம் தாங்க ஜேகேயோட பேரோட நேமாக இருக்கும். நல்லா புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? அது ஜிமினோட மற்ற நேம்ஸ் தான் வரும். ஓகேவா? நம்ம ஜேகேக்கு எப்போவுமே ஜிமின் மட்டும்தான் பேராக வருவார். அதனால் மாற்றி மற்ற நேம்லாம் வைங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அதே மாதிரி அந்த ஸ்டோரிக்கு எதுனா நேம் இருந்தால் கூட சொல்லுங்கள். அதுவும் ஒரு ஸ்கூல் ஸ்டோரி மாதிரி தாண்டா வரும். அதுலேயும் கொஞ்சம் ரியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அக்காவோட ரியல் இருக்கும். ஓகேவா? அது சீக்ரெட். எந்தெந்த சீன் ரியல், எந்தெந்த சீன் ட்ரீம் சொல்லிவிட்டு நான் சொல்லவே மாட்டேன். இதில் வர்றது சில சீன்ஸ்லாம் ரியலாக என்னுடைய லைஃப்பில் நடந்தது. ஓகேவா? ஓகேடா, இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சா ஜியோன் அப்புறம் ஜிமினோடது? டேகிது கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால தான் நான் டேகிக்குமே இதில் சீன்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்தேன். காய் அப்புறம் ஏஞ்சல்து வந்து நான் வேறு எதனா ஒரு பாட்டில் வந்து அவங்களுக்கு சீன் எடுத்துகிட்டு வரேன். இல்லைனா இப்போ நம்ம ஜேகே கூட வரும் இல்லையா நெக்ஸ்ட் பாட்டெலாம், அதில் வேணால் நம்ம காய் அப்புறம் ஏஞ்சலுக்கான சீன் எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் நம்மளுடைய மிக்கை வந்து நம்ம தனியாக விட்டுட்டோன்னு மட்டும் நினைக்காதீங்க. இதில் வந்து ஜேகே அப்புறம் மிக்கோட ஸ்டோரி தான் வரும். ஓகேடா, எப்பவும் போல தான். அதுக்கு முன்னாடி வர என்னுடைய வீடியோஸ்லாம் வியூஸ் போக மாட்டேங்குது. இருந்தாலும் என்னுடைய பெஸ்ட்டை எப்போவுமே நான் கொடுத்து தானே இருப்பேன். எப்பவும் போல தான். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே. இது அவங்கள சுற்றி இப்போ யாருமே இல்லை. ஜேகே முன்னாடி அந்த க்யூட்டான ஒரு பர்சன் அப்படியே சில்லுன்னு காத்தடிக்குது. ஜேகே வச்சு கண் எடுக்காம அந்த பர்சனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ ஆப்போசிட்ல அந்த பர்சன் எந்த சத்தமே வரலையே அப்படின்ட்டு அவருடைய ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஐஸை ஓப்பன் பண்ண உடனே அவர் ஜேகே தான் பார்க்குறாரு. அப்படியே ஸ்லோ மோஷனில் போகுது. கண்ணை அப்படியே பிளிங்க் பண்ணி ஆப்போசிட்டில் நிற்கிற ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கிறாரு. எனக்கு ஏற்கனவே
இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ